அறிவும் அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நாம இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷத். இப்ப இந்த சாந்தோக்கிய உபனிஷத்தினுடைய தொடர்ச்சி வகுப்புகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அதுல கடந்த முறை நம்ம பார்த்தப்போ காயத்ரி பிரம்ம வித்யா அப்படின்னு ஒரு வித்தை நம்ம பார்த்தோம். அந்த காயத்ரி பிரம்ம வித்யாவுடைய நிலையில நம்ம அந்த தியானம் உச்சரிப்பை விட அந்த இறைத்தன்மையோடு இணைந்து வாழுகின்ற முறைதான் இங்கு உயரிய முறை என்று மகான்கள் சொல்கிறார்கள் என்று பார்த்தோம். அதாவது ஒரு மந்திரத்தை ஜபிக்கிறதும் அதே மந்திரம் வேள்வியாக செய்யறதும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதாவது இங்க புற வேள்வியை விட அக வேள்விக்கு தான் அதிக சக்தி இருக்கு அப்படிங்கிறத மகான்கள் சொல்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதாவது வெளியே நாம யாக குண்டங்களை அமைத்து நம்ம செய்கின்ற வேள்விகள் வாயிலாக தேவர்கள் பயனடைகிறார்கள். பஞ்சபூதங்களுடைய சக்தியில அந்த தெய்வீக நிலையில் இருக்கின்ற தேவர்களுக்கு அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குது. ஆனா அப்படி நம்ம செய்யறதை தான் தேவர்கள் விரும்புகிறார்கள். ஏனென்றால் தேவர்களை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் எல்லாம் வளர்ப்பு நாய்கள் என்று இந்த உபனிஷத் சொன்னது. கடந்த முறை நம்ம சொன்னோம். ஏன்னா இது உபனிஷத்தே இப்படி சொல்லுது. தேவர்கள் எல்லாம் மனிதர்களை வளர்ப்பு நாய்கள் போல பார்க்கிறார்கள். ஆகவே இவர்கள் எந்த அளவுக்கு அந்த தேவதைகளுக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணிட்டு இந்த மாதிரி புற யாக யக்னங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மிக உயரிய மேலுலகத்தை அடைந்தாலும் கூட மீண்டும் பூமிக்கு வர வேண்டும். பூமியில் வாழ்ந்து இந்த அத்தியாத்ம ஞான யோகத்தை கற்றுக்கொண்டு அறியாமைகளை நீக்கி அந்த தூய அறிவாகவே நான் இருக்கின்றேன் என்ற உண்மை நிலையை உணர்ந்தவன் தான் விடுதலை பெறுகிறான். மற்றவர்கள் யாரும் விடுதலை பெற முடியாது. எவ்வளவு ஒரு தெய்வீக நிலைக்கு போனாலும் அந்த தெய்வீக நிலைங்கிறது கூட பாத்தீங்கன்னா ஒரு அந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் தான் அப்படிங்கறத சாஸ்திரம் சொன்னதுன்னு சொன்னேன். அப்புறம் அந்த உலகம்ங்கிறதும் கூட ஏதோ நீங்க இங்கிருந்து இறந்த பிறகு போய் அடையிறது கிடையாது. பூமியில வாழும் போதே நீங்க வாழுகின்ற ஆனந்த வாழ்க்கை தான் இங்க லோகங்கள். இது நம்ம ஏற்கனவே பல உபநிஷதங்கள்ல விளக்கம் கொடுத்துருக்கோம். ஏன்னா லோகங்கள் அப்படின்னா இப்ப பிரம்மலோகம் அப்படின்னா அது எங்க இருக்கு? பூலோகத்திலேயே இருக்கு. பிரம்மலோகத்துல என்ன வேலை? வேதங்களை படிப்பது மட்டும்தான் வேலை. அங்க வேதங்களை படித்து வேத பாடசாலையில இருக்கிறாங்க இல்லையா, அதுதான் பிரம்மலோகம்ங்கிறது அடையாளம். அப்ப நம்ம எப்போதும் ஏதேனும் ஒரு வேத அத்தியனங்களை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். வேத கல்வி என்ன சொல்லுது, அது எப்படிப்பட்ட கருத்துக்களை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நாம ஒரு குருவின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கின்ற அந்த வாழ்க்கை முறைதான் இங்க பிரம்மலோகம் என்று பார்க்கப்படுது. சொர்க்கலோகம் அப்படிங்கிறதும் நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது பெரிய பெரிய நாடுகள் எல்லாம் ராஜபோக வாழ்க்கை வாழ்றாங்க இல்லையா. இப்ப அமெரிக்கா, அப்புறம் மற்ற சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஆடம்பர வாழ்க்கையா இருக்கும். அதாவது பெரிய கார்டன் இருக்கும், வீட்டுக்கு முன்னாடி பங்களா இருக்கும், 2-3 கார் நிற்கும், அவங்களுக்கு எல்லா சௌகரியங்களும் இருக்கும், சுகமா இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இப்ப அந்த சொர்க்கமெல்லாம் நரகமாகிட்டு இருக்கிறதையும் இப்ப நம்ம நியூஸ்ல பாக்குறோம். ஆனா அதுதான் சொர்க்கம் அப்படின்ட்டு அந்த வாழ்க்கையும் ஒருத்தருடைய புண்ணிய கர்மாவினுடைய அடிப்படையில கிடைச்சு அப்படி வாழ்வாங்க. இப்ப நிறைய பேர் அந்த மாதிரி சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன நினைச்சுக்கணும்? அவங்கெல்லாம் அவங்க செஞ்ச புண்ணிய கர்மாவின் அடிப்படையில அந்த மாதிரி சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது சொர்க்க வாழ்க்கை. அப்ப ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம சிரமப்படுறான், பிச்சை எடுக்கிறான், பொருளாதார சிக்கல்கள் இருக்கிறான் அப்படின்னா அவன் நரக வாழ்க்கை வாழ்றான் இல்லையா. இப்படிதான் இங்க சொர்க்கம் நரகம் அப்படிங்கிறது நம்ம இடத்திலேயே இருக்கிறது. நம்முடைய மனம் சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படிங்கிற ஒரு அடிப்படை விஷயங்களை தான் இங்கே உபநிஷதங்கள் எல்லாம் பண்டைய ரிஷிகள் எல்லாம் நமக்கு புரிய வைக்க முயற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். ஆகவே இங்கு தேவதைகளுக்கு சேவகம் செய்கின்ற ஒரு மிருகம் போல வாழாமல் தன்னுடைய சொரூபத்தையே தான் உணர்ந்து அந்த தெய்வீக நிலைக்கு உயர்வதுதான் மனித வாழ்க்கையினுடைய மகத்தான விஷயம் என்பதாகவும் பார்க்க வேண்டும் என்றும் மகான்கள் நமக்கு அறிவுறுத்துகின்றார்கள் என்றுதான் நம்ம கடந்த பாடங்கள் மூலமா பார்த்து கொண்டே வந்தோம். அப்ப அதுலயே இந்த காயத்ரி பிரம்ம தியானத்தினுடைய ஒரு அங்கமாக அதற்கு துணை செய்கின்ற பயிற்சியாக இதய வாசற் கதவு தேவதைகளை தியானம் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்தோம்.
அந்த இதய வாயிற்காவலர்களாக 5 பிராண தேவதைகள் இருக்கின்றன என்றும் பார்த்தோம். கடந்த வகுப்புகள்ல அதை நான் சொன்னேன். அதுல இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். அந்த வகுப்புக்கு வராதவங்களுக்கு அது புரியாம இருக்கும். வந்தவங்களுக்கு தெரியும். அப்ப இங்க 5 விதமான பிராண தேவதைகள், பிராணன்கள் என்று நம்ம பார்த்தோம். அப்போ அந்த வாயிற்காவலர்கள், அந்த வாசற் காவலர்களை திருப்திப்படுத்தினால், உள்ளே எழுந்திருக்கின்ற எம்பெருமானை எளிதாக அடையலாம் என்று ஸ்ரீ சங்கரர் சுட்டிக்காட்டிய அந்த கோட்பாட்டையும் நான் இங்க சொன்னேன். அப்ப இங்க அதனால என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? பிராணனை வசப்படுத்துதல் அப்படிங்கிற ஒரு நிலைய நாம பார்க்க வேண்டியதா இருக்கு இல்லையா? ஏன்னா 5 பிராணன்கள் இருக்கு. பிராணன், உதானன், வியானன், சமானன் அப்படிங்கிற வாயுக்கள் எல்லாம் நம்ம உடம்புக்குள்ள இயங்கிட்டு இருக்கு. அதுல முக்கிய பிராணன் நம்ம வசப்படுத்துவதனால மற்ற எல்லா பிராணங்களையும் நம்ம வசப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இங்க சாஸ்திரம் பேசுது, உபனிஷதம் பேசுது. அப்ப இந்த பிராணனை நம்ம எப்படி வசப்படுத்துவது என்பதை பற்றி, அதன் மகிமையை பற்றி சுவாமி விவேகானந்தர் ராஜயோக சொற்பொழிவுகளிலே பேசியிருக்கிறார். அதை ஒரு கதையின் மூலமாக விளக்குகின்றார். அந்த கதையை அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் என்று நான் முடித்திருப்பேன். இப்போ அந்த கதையை நான் சொல்றேன். இந்த கதை என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்துல ஒரு ராஜாவும் ஒரு மந்திரியும் இருந்தாங்க. ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருந்தார்கள். அந்த நிலையில அந்த ராஜாவுடைய மகள் இருக்கிறார். அந்த மந்திரி இளமையானவனா இருக்கிறதுனால அவனை காதலிக்கிறான். அப்ப அந்த மாதிரி மந்திரியை காதல் செய்து கொண்டிருக்கிற அந்த காதல் விஷயம் அப்படியே தொடர்ந்து இருக்குது. ராஜாவும் மந்திரியும் இப்படியே போயிட்டு இருக்க காலங்கள் போகும்போது ஒரு நாளுக்கு ராஜாவுக்கு அரசல் புரசலா இந்த தகவல் தெரிய வருது. தன்னுடைய மந்திரியை மகள் காதலிக்கிறா. இது ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே ராஜாவுக்கு கோபம் வந்துடுது. இந்த மந்திரி பாரு, என் கூடவே இருந்துகிட்டு எனக்கு உபகாரம் பண்ணாம உபத்திரம் பண்ணிருக்கான். என்னுடைய மகளை போய் காதல் பண்ணி இவன் இந்த ராஜ்யத்தையே ஆள பாக்குறான். இவன் ஒரு சுயநலவாதி அப்படின்னு முடிவு பண்ண அரசன் என்ன பண்ணிட்டான், அந்த மந்திரிக்கு ஒரு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி, யாருமே பார்க்க முடியாத ஒரு உயரமான கட்டிடம், ஒரு கோபுரம் இருக்கு. அந்த உயரமான கோபுரத்தினுடைய உச்சி அறையில கொண்டு போய் அவனை சிறை வைத்து விட்டான். அந்த வாயில் காவலர்களுக்கு கட்டளை கொடுத்துட்டான். யாருமே பார்க்க முடியாத இடத்துல அவனை கொண்டு போய் ஒரு கோட்டையினுடைய உச்சியில கொண்டு போய் சிறை வச்சிடுங்க. அவன் அங்கேயே கிடந்து சாகட்டும். அவன் கீழே வரக்கூடாது. அவனுக்கு போறதுக்கு தடம் இல்லாத மாதிரி ஒரு கோட்டை. அந்த கோபுரத்தினுடைய உச்சியில கொண்டு போய் அவனை சிறை வைத்து விட்டார்கள். அப்புறம் அந்த மாதிரி ஒரு இடத்துல அவன் மாட்டிக்கிட்டானா, அவன் அங்கேயே விழுந்து சாகட்டும் அப்படின்னு அந்த மன்னனுடைய ஏற்பாடு. ஏன்னா மன்னனுக்கு என்ன, தன்னுடைய மகளை அவன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கோபத்துல அப்படி செஞ்சுட்டான். ஆனா மந்திரிக்கு ஏற்பட்ட இந்த விபரீத நிலையை கண்டு மனம் வருந்திய அந்த அரசனின் மகளானவள் என்ன பண்றான்னா, அந்த மந்திரியை காப்பாற்றுவதற்கு முடிவு செய்தாள். ஏனென்றால் அவள் அந்த மந்திரியினுடைய காதலி, அரசனுடைய மகள். அப்ப ஒரு நாள் என்ன பண்றா, அந்த மந்திரியை காப்பாற்றணும்ட்டு ஒரு இரவு நேரத்துல அந்த கோபுரத்தினுடைய அடியில போய் சத்தம் போடுறான். நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு என்னால ஏதாவது உதவ முடியுமான்னு பாக்குறேன். நீங்க ஏதாவது ஐடியா சொல்லுங்க. நீங்க தான் மதியுக மந்திரியாச்சே, ராஜாவையே வழி நடத்துகின்ற ஒரு திறமைசாலி அல்லவா? இப்ப நீங்க போய் இப்படி சிக்கிக்கிட்டீங்களே, அப்ப உங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது வழி இருந்தா நீங்களே ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கிறா. அது கோட்டையினுடைய கீழ் பக்கத்துல இருந்து அப்படியே கத்துறா. அது மேல இருக்கிற அந்த மந்திரிக்கு கேக்குது. கேட்ட உடனே அவன் சொல்றான், சரி என்னை காப்பாத்தணும் நீ முடிவு பண்ணிட்ட, பரவாயில்ல. இப்ப நான் இந்த ஜன்னல் வழியா நான் தப்பிச்சாலும் கீழே விழுந்து இறந்து போயிடுவேன். அதனால நான் எதுவுமே செய்யாம இருக்கிறேன். ஆகவே நீ என்ன பண்றன்னா, உடனடியா அரண்மனைக்கு போய் நான் சொல்றதெல்லாம் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தடிமனான பெரிய கயிறு, அப்புறம் ஒரு மெல்லிய கயிறு, அப்புறம் ஒரு சரட்டு நூலு, அப்புறம் அதுக்கப்புறம் பட்டு நூல் கண்டு, அப்புறம் ஒரு வண்டு, அப்புறம் தேனு, இதெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுக்குறான். அவன் கேட்ட ஐட்டங்கள் எல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டுல தண்ணி சேர்ந்துற கயிறு இருக்கு இல்லையா, அது மாதிரி பெரிய கயிறு, ஒரு தடிமனான கயிறு ஒண்ணு எடுத்துக்கோ. அப்புறம் அதை விட கொஞ்சம் மெல்லிய கயிறு ஒண்ணு எடுத்துக்கோ. அப்புறம் சரட்டு நூல் எடுத்துக்கோ. அப்புறம் பட்டு நூல் எடுத்துக்கோ, பட்டு நூல் கண்டு எடுத்துக்கோ. அதுக்கப்புறம் ஒரு வண்டு, ஒரு தேன், இதை எடுத்துக்கிட்டு நீ இங்க வா அப்படின்னு சொல்றான். அந்த காதலி, அந்த அரசனுடைய மகளானவ காதலியும் என்ன பண்றா, அது அரண்மனைக்கு போய் அவன் சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிட்டு வந்துடுறான். வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்கறான். நீ முதல்ல என்ன பண்ற, அந்த வண்டனுடைய தலையில ஒரு சின்ன தேன் துளியை பூசி விடு அப்படிங்கிறான். வண்டனுடைய தலையில ஒரு தேன் துளியை மட்டும் தடவி விடு அப்படிங்கிறான். இவன் என்ன பண்றான், தேனை எடுத்து அந்த வண்டனுடைய தலையில தடவி விட்ட பிறகு, இப்ப நீ என்ன பண்ற, அந்த வண்டனுடைய கால்கள்ல கீழே மெல்லிய பட்டு நூல் இருக்கு பாரு, அதை கட்டி விட்டுடு அப்படின்ட்டான். கட்டி விட்டுட்டான்.
இப்ப அந்த வண்டு அப்படியே நீ என்ன பண்ற, இந்த கோட்டை சுவருடைய மேல் பக்கம் வர்ற மாரி வச்சுடு. நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். இப்ப இந்த கோட்டை சுவருடைய மேல் பக்கம் வர்ற மாரி இவன் வண்ட வச்ச உடனே, அந்த வண்டு என்ன பண்ணுது? அந்த தேன் ஸ்மெல்லுக்கு ஏதோ தேன் இருக்கும் போல இருக்கு. நம்ம நெக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்மெல்ல தேடி அப்படியே மெல்லமா ஊர்ந்து மேல போக ஆரம்பிக்குது. அந்த கோட்டையினுடைய மதில் சுவர்ல, உயரமான சுவர் அது. அந்த மாரி இடத்த நோக்கி அப்படியே மெல்லமா அப்படியே மேல ஏறிட்டே இருக்கு. காரணம் அதுக்கு என்னன்னா, தேன் கிடைக்கும் அப்படின்ட்டு அது அப்படியே போகுது. அப்படி போகும்போது இவ கீழ இருந்து அந்த நூல் கண்டுல இருந்து அந்த பட்டு நூல விடுவிச்சு, விடுவிச்சு அப்படியே விட்டுக்கிட்டே இருக்கிறா. அந்த பட்டு நூல இழுத்துக்கிட்டு அது அப்படியே மேல போயிட்டே இருக்கு அந்த வண்டு. அப்படியே மேல போகுது. அது தன்னுடைய நெடும் பயணத்தை தொடங்கி, இறுதியாக அந்த கோட்டையினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜன்னல் கிட்ட போய் சேரும்போது, அந்த மந்திரி என்ன பண்றான், அந்த வண்ட கையில பிடிச்சு, அந்த பட்டு நூல கையில வாங்கிக்கிறான். பட்டு நூல கையில வாங்கிக்கிட்டு, இப்ப நீ என்ன பண்ற, இந்த பட்டு நூல்ல அந்த சரடு கொண்டு வந்த பாரு, அந்த சரட கட்டுங்கிறான். இப்ப அவ என்ன பண்றா, அந்த பட்டு நூலினுடைய கீழ் பகுதியில அந்த சரடு கொண்டு வந்தா இல்லையா, அந்த சரட கட்டி விடுறான். அந்த சரட கட்டி விட்ட உடனே இவன் என்ன பண்றான், மேல இருந்து அந்த பட்டு நூல அப்படி இழுக்கிறான். இப்ப அந்த பட்டு நூல் வழியா சரடு மேல வருது. ஏன்னா, அந்த பட்டு நூலை விட கொஞ்சம் கடினமான சரடு. அது அப்படியே மேல வருதா, இவன் அப்படியே மேல இழுத்துக்கிட்டே இருக்கான். பட்டு நூல் முழுமையாக அந்த கோட்டையினுடைய மேல் பகுதியில வந்து சேர்ந்த உடனே, இப்ப சரடு அவன் கைக்கு கிடைச்சிருச்சு. சரட்டு நூல் அவனுடைய கைக்கு கிடைத்து விட்டது. இப்ப சரட்டு நூல்ல என்ன பண்ண சொல்றான், இப்ப நீ அடுத்தது கொஞ்சம் மெல்லிய நூல் ஒண்ணு கொண்டு வந்தீல்ல, அதாவது இந்த தண்ணி சேர்ந்துற கயிறை விட கொஞ்சம் ஒரு தடிமனான கயிறு கொண்டு வந்த இல்லையா, அதை கட்டி விடு அப்படிங்கிறான். இப்ப அந்த கயிறை அவ கட்டி விட்ட உடனே இவன் அந்த சரட்டு நூல் அப்படியே மேல இழுக்கிறான். இழுக்க இழுக்கவே அந்த கெட்டியான கயிறானது அவன் பக்கம் மேல வந்துகிட்டே இருக்கு. முழுமையாக அந்த கயிறானது மேல் பக்கம் வந்துடுச்சு. இப்ப என்ன பண்றான், அந்த கெட்டியான கயிறு மேல வந்து சேர்ந்த உடனே, இப்ப அந்த மந்திரி என்ன சொல்றான், இப்ப நீ என்ன பண்ற, அந்த தண்ணி சேர்ந்துற கயிறு ரொம்ப மொத்தமான கயிறு கொண்டு வந்த பாரு, அத கட்டு இந்த கயித்துல அப்படிங்கிறான். இப்ப அவ தண்ணி சேர்ந்துற கயித்த அதுல கட்டுறான். இப்ப அவன் திருப்பி மேல இருந்து அப்படியே இழுக்கிறான். இழுக்க 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 அந்த மொத்தமான அந்த தண்ணி சேர்ந்துற அளவுக்கு கெட்டியான கயிறு அவனுக்கு மேல வந்து சேர்ந்துடுது. இதை எடுத்து அவன் என்ன பண்றான்னா, அந்த மேல இருக்கிற அந்த தூண்ல, அவன கோட்டைக்குள்ள இருக்க ஒரு தூண்ல அத கட்டிட்டு, இப்ப அந்த கெட்டியான கயிறு வழியாக அப்படியே கீழ இறங்கி வந்து, அந்த இளவரசியோட சேர்ந்து தப்பிச்சு போயிடுறான். இதுதான் கதை. அப்ப இந்த கதைய நம்ம பார்க்கும்போது, இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு மந்திரியினுடைய மதியூக நுட்பத்தையும் நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புத்திசாலித்தனம் அவன் இருந்ததுனால அவன் தன்னுடைய உயிர காப்பாத்திக்கிட்டான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்காக பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் வந்து எப்படி ஒரு திட்டமிட்டு அழகா கையாளப்படுகிறது என்பதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு நுட்பமான விஷயங்கள் இல்லையா? இந்த மாதிரி நுட்பமான விஷயங்களத்தான் இங்க சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இத புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இதுல வர்றவங்க, இந்த பாடத்திட்டங்கள படிக்க வர்றவங்களுக்கு ஒரு புத்திசாலித்தனம் இருக்கணும். புத்திசாலித்தனம் இல்லாம இந்த பாடத்திட்டம் வர்றவங்க, கதை கேட்கிற மாரி கேட்டு போவாங்க. அதாவது அவங்களுக்கு புரியாது. இந்த பாடமெல்லாம் பெரும்பாலானவங்க வருவாங்க, கதை கேட்பாங்க, அப்படியே போயிடுவாங்க. என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, உபநிஷத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் எவனுக்கு புரியுது அப்படின்ட்டு அப்படியே ஸ்கிப் ஆயிடுவாங்க. அப்படித்தான் இன்றைக்கு வந்து 100க்கு 95 பேர் இருப்பாங்க. ஆனா ஒரு 5 பேர் மட்டும் தான் ஆராய்ந்து பார்ப்பாங்க. இது மாரி என்ன சொல்ல வராங்க? இந்த சாஸ்திரத்துல இருக்கிற ரிஷிகள் வந்து என்ன சொல்ல வராங்க? நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நாம வந்து எப்படியெல்லாம் மூடத்தனமா, முட்டாள்தனமா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இதை வாழ்ந்து முடித்த முனிவர்களும், ரிஷிகளும், மகானுபாவர்களும் எப்படி தங்களுடைய வாழ்க்கையை அழகாக கையாண்டார்கள் அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்கின்ற விவேகத்தினால விழித்துக் கொண்டவன் தான் இந்த பாதையில வெற்றி பெற முடியும். மனம் போன போக்குல போயிட்டு இருக்கிறவங்க இந்த பாதையில வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் எடுப்பார் கைப்பிள்ளை போல ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு ஆடிட்டு இருக்கிற கூட்டம் தான் 100க்கு 95 பேர் இருப்பாங்க. 100க்கு 95 பேர்னா நீங்க ஒட்டுமொத்த மக்கள் தொகையில கணக்கு எடுத்துக்கங்க. நான் உதாரணமா சொல்றேன். அப்ப அந்த 100ல 5 பேர் மட்டும்தான் இந்த புத்திசாலித்தனத்துக்குள்ள வருவாங்க அப்படிங்கும்போது, இந்த மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கங்க. 100க்கு 5 பேர் தான் போது எத்தனை லட்சம் மக்கள் தொகை, இல்ல எத்தனை கோடி மக்கள் தொகை, அல்லது எத்தனை மில்லியன் மக்கள் தொகையில எத்தனை பேர் இதுல உண்மையா ஈடுபடுவாங்கங்கிறதும் நீங்க பாத்தீங்கன்னா, சும்மா ஒரு 5% மக்கள் தான் அதுல இருப்பாங்க. மீதி 95% மக்கள் வந்து உலக விவகாரங்களுக்குள்ள மூழ்கி முக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இது காரணம் என்னன்னா, அந்த விவேகம் இல்லாத நிலை. அதாவது மனிதனாக பிறந்திருப்பான். 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள வந்துட்டு தான் சொல்லிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறது பாயிண்ட். ஆனா அவன் 6ஆம் அறிவு பரிமாணத்துக்குள்ள உயரவே இல்லை. ஏன்னா மனிதனாக இருந்தாலும் பகுத்தறிவு பரிமாணம் என்பது நன்மை தீமைகளை பகுத்தறிவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலைப்பாடு. அதுல எது நல்லது, எது கெட்டது, எது உயர்ந்தது, எது தாழ்ந்தது அப்படிங்கிற இருமைகளை யார் ஒருவன் தன் மனதினால் விசாரணை செய்து விவேகத்தினால விழித்துக் கொள்கிறானோ
அவன் மிக உயரிய வாழ்க்கையை வாழுகின்றான். இந்த பூமியில் வாழும்போதே வாழுகின்றான் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு பேரு ஜீவன் முக்தின்னு பேரு. ஆனா நிறைய பேர் இந்த பாடத்திட்டத்துல எப்ப வருவாங்கன்னா, சாகும்போது வருவாங்க. ஒரு 75, 80 வயசு ஆகும். அப்பதான் வந்து வேதாந்தம்னா என்னங்க? இப்பதாங்க நான் எல்லாம் ரிட்டயர் ஆயிருக்கேன். இதுவரைக்கும் நான் என்ன பண்ணேன் தெரியுங்களா? என்னுடைய குழந்தைகள வளர்த்துனேன், அவங்கள படிக்க வச்சேன், அவங்கள ஆளாக்குனேன், அப்புறம் அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சேன், அப்புறம் அவங்க பேத்திகள பார்த்தேன். இப்ப பேத்திகள்லாம் பெரியவங்களாயி எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. பேத்தி, பேரன்லாம். இப்பதாங்க நான் ஃப்ரீயா இருக்கேன். இப்ப சொல்லுங்க, நீங்க வேதாந்த கதைய. நான் கேட்கிறேன் அப்படிம்பாங்க. அப்ப கேட்கும்போதே செத்து போயிடுவாங்க. கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு 76, 80 வயசு ஆகும் இல்லையா? என்னத்த புரியும்? ஒண்ணும் புரியாது. மெமரியும் இருக்காது. நம்ம இன்னைக்கு ஒண்ணு பேசியிருப்போம். நாளைக்கு அவங்க ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் 2வது அவங்களுடைய வாழ்க்கை என்ன? 75, 76, 80 வயசு வரைக்கும் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையானது, இப்ப நம்ம இந்த 1 மாதம் இந்த வேதாந்த பாடம் கேட்கறதுனால மாறிடுமா? அப்படின்னா எப்படிங்க மாறும்? ஒரு மனிதனுடைய மனோபாவம் என்பது படிப்படியாக மாற்றப்பட வேண்டிய விஷயம். அத வந்து ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள அத படிக்க ஆரம்பிச்சா தான், அவன் வந்து அந்த குறிப்பிட்ட ஆண்டுகள் அதுல பயணம் பண்ணும்போது தான், அவன் அந்த பகுத்தறிவு பரிமாணத்துக்குள்ள மேல்நிலைக்கு வந்து, மீதி இருக்கின்ற வாழ்நாட்களை ஆனந்தமாக, அமைதியும், சாந்தியும், அதாவது முழுமையான சாந்தியான மனநிலையிலும், சந்தோஷமான மனநிலையிலும் வாழ முடியும். அப்ப அந்த மாரி ஒரு வாழ்க்கைய ஒருத்தன் வாழ ஆசைப்படுறான் அப்படின்னா, அவன் எந்த ஏஜ்ல வரணும்? அட்லீஸ்ட் அவன் ஒரு 50வது வயசுல வந்துட்டா கூட பரவாயில்ல. மீதி அவனுக்கு ஒரு 50 வயசு இருக்கும். 100 ஆண்டுகள் வாழப் போறான். அவன் இனிமேல் தேறிக்கலாம், வாழ்க்கையில முன்னேறிக்கலாம், அல்லது சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கனாவது எதிர்பார்க்கலாம். ஆனா 80வது வயசுல வந்து என்ன பண்றது? நெறைய பேர் இப்படித்தான் வருவாங்க. ஏன்னா அவங்க என்ன நெனைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஆன்மீகம் என்பது வயதான பிறகு அடைவது. இந்த உலகியல் வாழ்க்கை என்பது சிறு வயதிலேயே இருந்து நம்ம முன்னேற வேண்டும். பொருளாதாரம் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கிற கூட்டம். அதுதான் 95%. 5% தான் விழித்துக் கொண்டவர்கள். அவர்கள் மட்டும் தான் இந்த வாழ்க்கையை வந்து உண்மையாக வாழணும், வந்த வேலையை முடிக்கணும். இந்த பிறவி பயனுடைய நோக்கத்த புரிந்து கொண்டு பயணிக்கின்றவர்கள். அவர்களுக்கு இந்த 5% மனிதர்களுக்கு இந்த உலகம் என்பது ஆனந்தமயமாக இருக்கும், அமைதிமயமாக இருக்கும். அவங்களுக்கு சாந்தியும், சந்தோஷமும் நிறைந்திருக்கும். வாழுகின்ற வாழ்க்கையில அவர்களுடைய மனநிலையை நீங்க வந்து மற்றவர்கள் யாரும் தொடவே முடியாது. தொட்டாலும் புரியாது. அவர்கள பார்த்து மற்றவர்கள் வேணா எள்ளி நகையாடலாம், கேவலமா பேசலாம். ஏன்னா இன்னைக்கு ஜனங்களுடைய கம்பேரிசன் என்ன அப்படின்னா, அந்த பொருளாதாரத்தினுடைய அடிப்படையில தான் மக்கள பார்க்குறாங்களே தவிர, மனநிலையின் அடிப்படையில பார்க்கறது இல்ல. இப்ப இன்றைக்கு நீங்க பாருங்க, யார வேணா போய் பேசி பாருங்க. உங்ககிட்ட எவ்வளவுங்க வசதி இருக்கு? எவ்வளவு கார், பங்களா வச்சிருக்கீங்க? அப்படின்னு தான் கேட்பாங்க. நீங்க மன அமைதியா இருக்கீங்களா? நீங்க நிம்மதியா, சந்தோஷமா இருக்கீங்களா? அது யாருமே கேட்க மாட்டாங்க. அப்ப நீங்க பாருங்களேன், காரு, பங்களா, சொத்து, சுகம் இருக்கிறவன்லாம் சந்தோஷமா இருக்கிறானா? அப்படின்னு நீங்க யார வேணா போய் பாருங்க. அனுபவத்துல போய் கேட்டு பாருங்க. அவன் சந்தோஷமாவே இருக்க மாட்டான். ஏன்னா அதிகமான சொத்துக்கள் இருக்கும்போது தான் அவனுக்கு அதிகமான பய உணர்வும் வந்துரும். எப்ப நம்ம சொத்த அபகரிச்சுருவானுங்களோ, கொள்ளையடிச்சுருவானுங்களோ, அப்ப எந்த அரசியல்வாதி வந்து எப்ப நம்மகிட்ட வம்பு பண்ணுவானோ, அப்படின்ட்டு அவன தட்டி குடுத்து, அரசியல்வாதிகளுக்கு டொனேஷன் குடுத்துக்கிட்டு, அப்புறம் வந்து அவன கேஸ்ல மாட்டாம, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனைன்ட்டு டெய்லி தினம் விடிஞ்சு அவன் ஃபேஸ் பண்ணிட்டு, தூக்கமே ஒரு 4, 5 மணி நேரம் தான் தூங்குவான். பணக்காரன்லாம். அதுக்கு மேல அவனுக்கு தூக்கமும் வராது. ஏன்னா அவனுக்கு எல்லாம் அந்த பணத்த எப்படி சேஃப்டி பண்றது, தன்னுடைய இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் பண்றது, காம்படிட்டர எப்படி வந்து நம்ம கையாள்றது, போட்டிகள எப்படி சமாளிக்கிறது, இதுல நம்ம பின்தங்கிட்டோம்னா நம்ம எவ்வளவு கடன்காரனா மாறிடுவோம். கொஞ்சம் நம்ம பேக் அடிச்சுட்டோம்னா நமக்கு எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அப்ப வந்து பல கோடி ரூபா, பல மில்லியன் டாலர் வந்து நம்ம இழக்க வேண்டியது இருக்கும். அப்படிங்கிற பய உணர்வுலயே தினசரி வாழ்க்கைய ஓட்டிட்டு இருக்கிறவங்க தான் பணக்காரங்கலாம். அப்ப இது மாதிரி நடுத்தர வர்க்கம் அது ஒரு கூட்டம், அப்படி ஒரு கூட்டம், அப்படி ஒரு விதமா ஓடும். ஆனா இந்த எந்த டென்ஷனுமே இல்லாம ஜாலியா காலையில எழுந்து ஆனந்தமா ஆன்மீகத்த பத்தி பேசிக்கிட்டு, அப்படியே அமைதியிலயும், அந்த சுபிட்சமான சந்தோஷத்திலயும் ஒருத்தனால வாழ முடியும் அப்படின்னா, அதுதான் அடைய வேண்டிய இலக்கு. அதாவது வாழ்க்கையினுடைய நோக்கம் என்பது அமைதியும், ஆனந்தமும் தான். ஆனா அந்த அமைதியும், ஆனந்தமும் எங்க இருக்கு? வெளிய எதுலயுமே கிடையாது. வெளிய நீங்க எந்த புறப்பொருட்களையும் அத பார்க்க முடியாது. அது மனதில் நடக்க வேண்டிய ஒரு ரசவாதம். அது நம்முடைய அகத்தில் மலர வேண்டிய ஒரு மலர்ச்சி. அது யாருக்கு அடையப்படுகிறதோ அவன் வாழும்போதே ஜீவன் முக்தனாக வாழுகின்றான் அப்படின்னு வேதங்கள் சொல்லுது. இப்ப நம்ம பார்க்கிறோம்ல நடைமுறையில, நீங்க பணக்கார நாடுகள், படித்தவர்கள், பெரிய புத்திசாலிகள் நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இப்ப எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கிறத நம்ம இன்றைய போர்கள்லயே பார்க்கிறோம். இப்ப நீங்க போர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுடைய போரு, இப்ப இஸ்ரேல் வந்து ஈரானுடைய போர் இப்பல்லாம் ரொம்ப தீவிரமா நடந்துட்டு இருக்கு இல்லையா? இப்ப இதெல்லாம் நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு நாளும் மனிதர்கள் வந்து மன நிம்மதியா இல்ல. இப்ப இஸ்ரேல் அப்புறம் ஈரான் போன்ற நாடுகள் எல்லாம் வந்து எவ்வளவோ பணம்
அப்படின்னு விளையாடலாம். ஏன்னா பெட்ரோலியம் நிறுவனங்கள் இருக்கு. பெட்ரோலும் வந்து அங்க வெறும் 10 ரூபாய்க்கு வாங்கி இன்றைக்கு இங்க வந்து 100 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா எவ்வளவு மடங்கு லாபம் பாருங்க. அந்த அளவுக்கு பெட்ரோலுடைய காசை கையாண்டுகிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற பணக்கார நாடுகள் எல்லாம் இன்றைக்கு உயிர் பயத்துல பதுங்கு குழியில ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரர்களுடைய கட்டடங்கள் பூரா இடிச்சு நொறுக்கப்படுது. இதை பூரா நம்ம நியூஸ்ல பாக்குறோம். பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே நெருப்புல பத்தி எரியுது, அப்படியே தரைமட்டம் ஆகுது, எத்தனையோ உயிர்கள் போகுது. ஈரான்ல எத்தனையோ பேர் கொல்லப்படுகிறார்கள். அப்ப இங்க என்ன பிரச்சனை? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் உண்டான இனப்பிரச்சனை. அப்ப இனப்பிரச்சனை உண்டாக்குனது என்ன இந்த கல்வி திட்டத்துல எப்படி உண்டாச்சுன்னு நீங்களே யோசிச்சுக்கணும். ஏன்னா இங்க வந்து படித்தவன் பகுத்தறிவுவாதின்னு பேசுறவன்லாம் இங்க மதம் சார்ந்து வாழ்கின்றார்கள் என்று நீங்க பார்க்கும்போது அந்த மதத்தின் அடிப்படையில இங்க மனித அபிமானங்கள் போய்விட்டது இல்லையா? அதாவது மனித உயிர்களை விட அவங்களுக்கு மதம் தான் பெருசா இருக்கு. அதாவது ஜெருசலேம்ல இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு, அப்புறம் இவங்க வந்து நபிகள் நாயகம் இங்க பிறந்தாரு அப்படின்னு இவங்களுடைய தலைவரா அவங்களுடைய தலைவரை எடுத்து கொண்டாடுறதுனால இப்ப 2 மதவாதிகளும் சண்டை போட்டுக்கிறதுனால எத்தனை பாமர மக்கள் அழிக்கப்படுகிறார்கள்ங்கிறத நீங்க பார்க்கணும். இதுதான் இன்றைக்கு வரலாற்று சம்பவங்கள். இதெல்லாம் வந்து பின்னாடி நம்முடைய சந்ததிகள் படிக்கும். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறத பின்னாடி வரலாற்றுல பதியப்படுது இல்லையா? அதை வந்து இனிமேல் வர்ற குழந்தைங்க படிக்க போகுது அதை. அப்ப அவங்களுக்கு இதுதான் வரலாறு. அப்ப இது வந்து ஒரு இனவெறி வரலாறு இல்லையா? இப்ப நாம அன்னைக்கு படிச்சோம் இல்லையா? இவன் வந்து படையெடுத்து வந்தான், இஸ்லாமிய படையெடுப்பு இந்தியாவை வந்து தாக்கினார்கள், இந்தியர்கள் வந்து நிறைய பேர் அழிக்கப்பட்டார்கள், அப்புறம் வந்து கர்நாடகாவில் நிறைய கோயில்கள் எல்லாம் இடிச்சாங்க, அங்க வந்து நிறைய சிலைகள் எல்லாம் மூடி பண்ணாங்க. இப்பவும் பாத்தீங்கன்னா நீங்க பேலூர், அலபேடு அப்படின்னு நிறைய இடத்துக்கு போனீங்கன்னா அங்க நிறைய கோயில்கள் எல்லாம் சூறையாடி இருப்பாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் சூறையாடி இருப்பாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னா அந்த இனவெறி, அந்த மதவெறி ஒவ்வொரு காலத்துல இருந்துகிட்டே இருக்கும். அதை வந்து மக்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா யாருமே இது மாதிரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து இங்க எல்லோரையும் நேசித்து வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ மாட்டாங்க. அது ஏன் வாழ மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுதான் மைண்ட் வந்து அப்டேட் ஆகாது. மைண்ட் அப்டேட் ஆனா மட்டும்தான் அந்த ஆனந்தமும் அந்த மகிழ்ச்சியும் கிடைக்குமே தவிர மைண்ட் அப்டேட் ஆகாம நம்ம வந்து இந்த உலக விஷயங்கள்ல சிக்கிட்டு வாழ்ற வாழ்க்கை வந்து மன உளைச்சலையும் பயத்தையும் ஒரு விதமான எவ்வளவு சந்தோஷமும் அவங்க பணக்காரனா வாழ்ந்தா அடையலாம்னு நினைக்கிறதோ எல்லாமே ஒரு வினாடியில காணாம போயிடும். ஒரு வினாடி தான் எல்லாமே ஒரு இருந்த இடம் தெரியாம போயிடும். அப்ப எப்பொழுதுமே ஆனந்தம் என்பது தன்னுள்ள இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்பதை மகான்கள் சொல்லி அதற்கான வழிமுறைகளையும் காட்டி கொடுக்குறாங்க. அப்ப இந்த கதையை வந்து சுவாமி விவேகானந்தர் வந்து ஏன் சொல்றாரு அப்படின்னா, இப்ப இந்த 5 விதமான விஷயங்கள் இருக்கு இல்லையா? கோபுர உச்சி, அப்புறம் ஒரு வண்டு, அப்புறம் தேனு, பட்டு நூலு, சரட்டு நூலு, அப்புறம் அதை விட கொஞ்சம் மொத்தமான நூலு, அப்புறம் அதை விட கொஞ்சம் கெட்டியான தாம்பு கயிறு, தண்ணி சேர்ந்துற கயிறு. அப்ப இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் என்னன்னா எல்லாமே நம்ம இடத்துல இருக்கின்ற புலன்களுடைய அடிப்படையில, பிராணன்களுடைய அடிப்படையில கையாளப்பட வேண்டிய விஷயங்கள் என்று இங்கு மகான்கள் சொல்ல வர்றாங்க. உபநிஷதம் இதை பூடகமாக நமக்கு உபதேசிப்பதாக பார்க்கிறோம். அப்ப நம்முடைய உடம்புல இருக்கின்ற சுவாச இயக்கம் தான் இங்க வந்து பட்டு நூல். இந்த பட்டு நூல்ங்கிறது நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சுவாச இயக்கம். அதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக சரட்டு நூலாகிய நாடி இயக்கங்கள் கட்டுப்படுகின்றன. அதன் மூலம் மெல்லிய கயிறாகிய எண்ணங்களை நாம் கட்டுப்படுத்த முடியும். இறுதியாக தடித்த கயிறாகிய பிராணனை நாம் கட்டுப்படுத்தும் போது நமக்கு மிகப்பெரிய மொத்த கயிறாகிய முக்தி என்ற விடுதலை கிடைத்துவிடும். இப்ப அந்த மொத்தமான கயிறு அந்த மந்திரிக்கு கிடைக்குங்காட்டி தான் அந்த மந்திரி அந்த மேல அடைக்கப்பட்ட கோட்டையிலிருந்து கீழே இறங்கி வந்து விடுதலையாக முடிஞ்சது. இப்ப அந்த மொத்தமான கயிறை நீங்க அவ்வளவு உயரமான உச்சி கோட்டைக்குள்ள நேரடியாக அனுப்ப முடியாது. ஏனென்றால் அது மிக உயரமான கோட்டை. அப்ப அந்த உயரமான கோட்டைக்குள்ள அவ்வளவு ஒரு தாம்பு கயிறை, அதாவது தண்ணி சேர்ந்த கயிறை, ஒரு மொத்தமான கயிறை நம்ம மேல் பக்கம் எப்படி வீசி எறிய முடியும்? அவ்வளவு உயரமான கோட்டைக்குள்ள கொண்டு போய் சேர்த்தவே முடியாது. மனிதர்கள் மேல போகவே முடியாது. அப்படி கொண்டு போய் அவன் சிறை வச்சுட்டான் அந்த அரசன். அப்ப அந்த மேல இருக்கிறவன் தப்பிக்கிறதுக்கு ஒரு தகுதியானவனா இருந்ததுனால தப்பிச்சான் இல்லையா? அவன் ஒரு மந்திரியாக இருந்ததுனால, ஒரு மதிநுட்பம் வாய்ந்தவனாக, மதியூகியாக இருந்த மந்திரியாக இருந்ததுனால அவனால் வந்து புத்திசாலித்தனமாக அந்த மேல் கோட்டையிலிருந்து தப்பித்து வர முடிந்தது. அதுவே ஒரு மடையனை கொண்டு போய் மேல அடைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த மடையன் தப்பிப்பானா? தப்பிக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு தப்பிக்கிற வழி தெரியாது. அப்ப அந்த கோட்டைக்குள்ளேயே இருந்து அப்படியே செத்து போயிடுவான். அப்ப அவன் எலும்பு கூட கிடப்பான். பல ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அந்த எலும்பு கொண்டு எடுத்து வெளியே வீச போறாங்க. அவ்வளவுதான் நடக்க போகுது. அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இங்க வந்து புத்திசாலிகளுக்கு தான் வாழ்க்கை, மூடர்களுக்கு வாழ்க்கை கிடையாது. மூடர்கள் வந்து தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறார்கள் என்று சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அதனால நீங்க இந்த பாடத்திட்டத்துல உள்வாங்கிக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கையே புத்திசாலிகளுக்கு. யார் வாழ்க்கையில சர்வைவல் ஆகிறாங்க அப்படின்னா புத்திசாலிகள் மட்டும்தான் சர்வைவல் ஆகிறாங்க.
மூடர்கள் சர்வைவல் ஆவது கிடையாது. ஏன்னா அவங்க எதையாவது ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு நம்ம சர்வைவல் ஆவறதாக நினைச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஆனா மரணக்குழியில போய் விழுந்துருவான். மரணக்குழியில விழுவுறதுக்கான புலன்கள் அடிப்படையாக அமைவதுதான் காரணம். புலன்களும் மனசும் அவனை மரணக்குழியில் தள்ளிடும். அப்படிதான் நிறைய பேர் போயிட்டு இருப்பாங்க. அப்ப இங்க எதுக்காக இதை வந்து மகான்கள் சுவாமி விவேகானந்தர் போன்ற ஞானிகள் எல்லாம் உபநிஷத்துக்களை வச்சு இந்த மாதிரி உபதேசங்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த வாசல் காவல் தேவதையான இருக்கிற இந்த தியானம் இருக்கு இல்லையா, இது பிராணனை வசப்படுத்துவதற்கான ஒரு பயிற்சியாக இருப்பதனால, இப்ப மனசும் பிராணனும் வேறு வேறு கிடையாதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். நான் வந்து சொல்லும் போது நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. இங்க உயிர் தாங்க மனசு அப்படின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பிராணனும் மனசு ஒண்ணுதாங்க அப்படின்னா ஏத்துக்கிறாங்க. அதுக்குதான் அந்த மெச்சூரிட்டி பத்தலன்னு நான் சொல்றது. ஏன்னா உயிருங்கிறது ஒரு பிராணன் தானே. பிராணங்கிறது நம்ம வெளியே வாங்குற மூச்சு காற்றுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உள்ள நம்ம இடத்துல வந்து சூக்கும நாடி இருக்கு. அதாவது இப்ப நம்ம வந்து இடகலை, பிங்கலை, சுழுமுனை அப்படின்ட்டு 3 விஷயங்கள் நம்முடைய பாடியில இருக்கு இல்லையா. இப்ப இடகலைங்கிறது இடது பக்கம் நம்ம எடுக்கிற சுவாசம், பிங்கலை என்பது வலது பக்கம் நம்ம எடுக்கிற சுவாசம். இப்ப இடது வலது அப்படிங்கிற 2 சுவாசமும் உள்ள மாறி மாறி இயங்கிக் கொண்டே இருக்கும். இடகலை, பிங்கலை வந்து நம்முடைய உடம்புல மாறி மாறி இயங்கிக் கொண்டிருக்கும். ஆனா இந்த இயக்கத்துக்கு ஆதாரமாக சுழுமுனை இருக்கு. அந்த சுழுமுனை நாடியை எவன் பிடிக்கிறானோ அவன் மட்டும்தான் அந்த அமைதி நிலைக்கு மனதை கொண்டு போக முடியும். அந்த சுழுமுனை நாடி தான் 3வது கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நாடி. ஏன்னா சுழுமுனை நாடி வந்து ஓடாது. அது வந்து இடது பக்கம் ஓடாது, வலது பக்கம் ஓடாது. அது உள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கிற உள்நாடி. அப்ப அந்த உள்நாடி சுழுமுனை நாடியை பிடிக்கிறதுக்கு தான் இங்க நிறைய பேர் நிறைய பயிற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வந்து பிராணாயாம பயிற்சிகள் பண்றாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இந்த சுழுமுனை நாடியை நான் பிடிச்சிடுறேன், சுழுமுனை நாடி மூலமா நாடியை ஓடாம நிறுத்தி பாக்குறேன், அதனால மனசை கட்டுப்படுத்தினா மூச்சு நிற்கும், அல்லது மூச்சை நான் கட்டுப்படுத்தினா மனசு நிற்கும் அப்படின்ட்டு இந்த ரெண்டையும் மாத்தி மாத்தி பயிற்சிகள் செய்யற மக்கள் எல்லாம் நம்ம பாக்குறோம். அதுதான் நிறைய பயிற்சி மூடைகளா யோகா கிளாஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. அது விதவிதமா சொல்லி கொடுத்து காசு பண்ற ஒரு கூட்டமும் இதுல வந்துருச்சு. இப்ப இன்றைக்கெல்லாம் வந்து இதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டான். ஒருத்தர் 2 பேர் இல்ல. நீங்க யூடியூப் ஓபன் பண்ணீங்கன்னா 1000 பேர் பேசுவான். ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா கொடுப்பான், ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்லுவான். அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆனா ரிஷிகள் வந்து இதை அன்றைய காலத்துல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே ரொம்ப எளிமையாவே சொல்லி கொடுத்துட்டாங்க. இங்க சுழுமுனை அப்படிங்கிறது சுவாசம் ஓடாத ஒரு நிலை. இங்க இடகலை, பிங்கலை என்பது இந்த உடல் இயக்கத்திற்கான ஒரு நிலை. ஆனா இங்க பிராணன் என்பது பிராணன், அபானன், உதானன், வியானன், சமானன் என்ற 5 நிலைகள்ல உடல்ல பல்வேறு இடங்களிலே மையம் கொண்டிருந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான காரியங்களை இந்த உடலுக்குள் செய்து கொண்டிருந்தாலும் மிக முக்கியமான பிராணன் சுழுமுனை பிராணன் தான். அப்ப சுழுமுனை அப்படிங்கிறது வந்து இங்க நாம நினைக்கிற மாதிரி பிராணனோ அபானனோ கிடையாது. ஏன்னா பிராணங்கிறது நம்ம வந்து உள்வாங்கும் மூச்சு, அபானன் அப்படிங்கிறது நம்ம வெளிவிடும் மூச்சு. அப்ப இந்த பெயர்கள் தான் இங்க உள்ள போறதுனால அதை பிராணன்கிறோம், வெளியே விடுறதுனால அதை அபானன் அப்படிங்கிறோம். ஆனா அபானனோ பிராணனோ சுவாசத்தின் அடிப்படையில நமக்கு உடம்புல இடகலை, பிங்கலைங்கிற முறையில இயங்கி கொண்டிருந்தாலும் இதற்கு ஆதாரமான ஒரு சுழுமுனை நாடி இருக்கு இல்லையா, அந்த சுழுமுனை நாடி, சுழுமுனை அமைப்புங்கிறது தான் இங்க 3வது கண்ணு. நம்ம ஏற்கனவே இந்த பாடத்திட்டங்களுக்கு முன்னாடி ஒரு விரிவான விளக்கங்கள் நான் கொடுத்திருப்பேன். அப்ப அந்த 3வது கண்ணை வந்து திறக்கிறதுக்கு தான் இந்த பிராக்டிஸ் பண்றாங்க. நிறைய பேர் 3வது கண் திறக்கிறதுக்கு தான் இந்த இடகலை, பிங்கலை பிராக்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடகலை, பிங்கலையை நீங்க கையாள்வதனால அது எப்படி சுழுமுனை நாடி ஆக்டிவேட் ஆகும், அதுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா அதை முயற்சி செய்யறது தப்பு தப்பா செஞ்சு பல பயிற்சிகள் செஞ்சு உடல் ரீதியான உபாதைகளை சந்திக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சாஸ்திரம் வந்து இதெல்லாம் தெளிவுபடுத்தி இதை எப்படி செய்ய வேண்டும் என்ற முறையை வந்து திருமூலருடைய திருமந்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருமூலருடைய திருமந்திரம் வந்து இங்க சுவாச பயிற்சிகளை பத்தி அவர் சொல்லும் போது கண்டபடி செய்யக்கூடாது. அதாவது பிராணனுடைய வெளிமூச்சு எவ்வளவு இருக்கணும், உள்மூச்சு எவ்வளவு இருக்கணும், அதனுடைய அதாவது ரேசகம், பூரகம், கும்பகம் அப்படிங்கிற முறையில அதனுடைய கவுண்டிங் எல்லாம் ஒரு அளவு கொடுத்து இதை நீங்க கையாளுகின்ற போது மூச்சினுடைய நிலைப்பாடு வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அப்போ வந்து உங்களுக்கு மனசு கட்டுப்படும் அப்படிங்கிற ஒரு கலையை வந்து நிறைய விஷயங்களை திருமூலருடைய திருமந்திரம் பேசும். அதை வந்து வாசி அது எதுக்கு நிறைய பேர் இப்ப தனிப்பட்ட முறையில கொண்டு வந்து அதை மாடர்னா காசு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்து நம்ம அதை எதுக்காக செய்யணும், ஏன் செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே இங்க சாந்தோக்கிய உபநிஷத்து எதுக்காக சொல்ல வருது அப்படின்னா, அது எதற்குன்னா மனதை வந்து அந்த உயர் பரிமாண அறிவாக மாற்றுவதற்கு மட்டும்தான் அப்படின்னு தெரியணும். அது தெரியாம நீங்க இதெல்லாம் எதை பண்ணாலும் அதனால பலன் கிடையாது. இப்ப நீங்க காயத்ரி தியானம் பண்றதும் சரி, நீங்க பூஜைகள் செய்வதும் சரி, ஜபதபங்கள் மேற்கொள்வதும் சரி, அல்லது நீங்க வந்து இப்ப வேற என்ன தியானங்கள் பண்ணாலும் இந்த சொல்லிக் கொடுக்கப்பட்ட மற்றவர்கள் சொல்லிக் கொடுத்த ஏகப்பட்ட தியானங்கள் செய்வதாக இருந்தாலும் சரி, அதனுடைய நோக்கம் என்பது நாம் அந்த தூய அறிவாக இருக்கிறோம் என்பதை காட்டி கொடுப்பதற்காக மட்டும்தான்.
அப்ப நம்ம தூய அறிவாக இருக்கிறோங்கிறத காட்டி கொடுக்கறதுக்கு ரொம்ப கட்டாயமா நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த வேத நூல்கள் தான், வேத பாடங்கள் தான் நமக்கு அதை சொல்லிக் கொடுக்கும். ஏன்னா இங்க வந்து மனசுக்கு வந்து ஒரு அமைதியும் ஒரு சாந்தியும் உண்டாகணும் அப்படின்னா, மனதனுடைய அறியாமைகள் நீங்கும் போது மட்டும்தான் அந்த நிலைப்பாட்டுக்குள்ள அது வர முடியும். மனம் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம அந்த சத்துவ குணத்துல மேலோங்கி அது வந்து ஒரு திருப்திக்கு வரணும். பூரண திருப்திக்கும், ஒரு அமைதிக்கும், ஒரு சந்தோஷத்துக்கும் அது வரணும். அப்ப மட்டும்தான் அவன் என்ன பண்ணுவான், இங்க நான் செய்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த உடலையும், மனதையும் கருவியாக கொண்டு அந்த இறைவன் இயங்கிக் கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற தெளிவுல இவன் என்ன பண்ணுவான், எல்லாவற்றையும் விடுவான் பாருங்க. அப்படி விட்ட மறு வினாடி என்ன பண்ணோம்னா, அது அவனுடைய உடம்பையும், மனசையும், அந்த உயிரையும் வச்சு விளையாடிட்டு இருக்கும் பாருங்க. அப்பதான் அவனுக்கு எல்லாமே புரியும். அவனுடைய வாழ்க்கைய அது வாழும். அதுதான் நான் இந்த பாடத்திட்டத்துல சொல்லிட்டே இருப்பேன். அப்ப அதுக்கு மைண்ட தான் அப்டேட் பண்ணணும். மைண்ட் அப்டேட் பண்றதுங்கிறது என்னன்னா, மனமற்ற நிலை தான் மைண்ட் அப்டேட் ஆன நிலைன்னு சாஸ்திரம் சொல்லுது இல்லையா? இப்ப மனமற்ற நிலைங்கும்போது நெறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, நிர்விகல்ப நிலைக்கு போயிடணும், எண்ணங்கள் இல்லாத நிலைக்கு நம்ம போயிடணும் அப்படின்ட்டு அதுக்கான பயிற்சிகளும், முயற்சிகளும் நெறைய பேர் செய்யறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு நெறைய பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அதாவது யோகா கிளாஸஸ் எல்லாம் இருக்கு. அத நீங்க இப்படி பண்ணா இந்த மாரி மனசு இருக்காது. அப்படி பண்ணா மனசு இறந்து போகும். அப்படி தியானம், விபாசனா, அபாசனா அப்படின்ட்டு நெறைய பேரு ஆபாசன தியானம் எல்லாம் இருக்காமா. இன்னும் ஆசா பாசம் என்னமோ பேர் சொல்றாங்க. எனக்கு தெரியல. நான்லாம் போனதில்ல. அது என்னமோ பேர்லாம் சொல்லிக்கிறாங்க இப்போ. அந்த மாரி நெறைய தியானங்கள், நெறைய மூச்சு பயிற்சிகள், பயிற்சிகள் அப்படி இப்படின்னு ஏதேதோ பேர் வச்சிருக்காங்க. அப்ப இது மாரி தியானங்கள் எல்லாம் அவங்க செய்யும்போது, அது அவங்கள வந்து அந்த நிலைக்கு கொண்டு போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில அத உட்கார்ந்து ஒரு கூட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு மீட்டிங் போடுது. அதுக்கு நெறைய பேச்சுக்கள் நடந்துட்டு இருக்கு. அது ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் ஆகுது. அப்புறம் ஃபண்ட் சர்க்குலேட் ஆகுது. அப்புறம் எல்லாம் ஆளாளுக்கு பெரிய தலைவர்கள் ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்களே வாழ்க்கைய முடிச்சுக்கிறாங்க. ஒருத்தனும் அந்த நிலைய அடையறது கிடையாது. ஏன் அடையறது கிடையாதுன்னா, அந்த ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் ஆகும்போது என்ன நடக்கும்னா, ஒருத்தனுக்கு ஒருத்தனுக்கு தலைவன் பதவி கிடைக்கணும்னு ஆசைப்படுவோம். எனக்கு இந்த போஸ்டிங் வரணும், அந்த போஸ்டிங் வரணும், நான் சீனியர் ஆபீசரா இருக்கணும், நான் சீனியர் லெவல்ல வரணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ள போயிட்டீங்கன்னா, இப்போ நீங்க ஒரு ஆசா பாசா தியானம்னு வச்சுக்கோங்க. நான் அந்த ஒரிஜினல் பேர்லாம் சொல்லக்கூடாது. சொன்னா நாளைக்கு என்கிட்ட ப்ராப்ளம் வரும். கேஸ் எல்லாம் போட்டுருவாங்க என் மேல. ஏன்னா இவன் வந்து எங்க தியான முறைய தப்பா பேசுறான். இவனுக்கு என்ன தெரியும் எங்க தியானத்த பத்தி? ஆகவே இவன் மீது நான் மான நஷ்ட வழக்கு போடுறேன். அப்படின்ட்டு என் மேல மான நஷ்ட வழக்கெல்லாம் போட்டு என்ன கோர்ட்டு கேஸ்ன்னு இழுக்க பார்ப்பாங்க. அதனால நான் வந்து டைரக்ட்டா பேர்லாம் சொல்ல மாட்டேன். நீங்களே புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த மாரி ஆசா பாசா தியானம், அந்த தியானம், இந்த தியானம்ன்ட்டு ஒரு பேர வச்சுக்கிட்டு, ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிக்கிட்டு, அது மூலமா ஃபண்ட் ரெய்ஸ் பண்ணிக்கிட்டு, பெரிய பெரிய பணக்காரர்களா வாழுகின்ற மடாதிபதிகளையும், சாமியார்களையும், இவங்கள தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். ஆனா இவங்க யாருமே வந்து அந்த மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள போமாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லாம் குருடர்கள் என்று திருமந்திரம் சொல்லும். குருட்டும் குருட்டும் குருட்டாட்டமாடி குழி விழுமாறு. அந்த குருவும் குருடன், சிஷ்யர்களும் குருடுங்க. எல்லாம் எங்க போய் விழும்? எல்லாம் குழிக்குள்ள தானே விழும். அதத்தான் இங்க வந்து சாஸ்திரம் சொல்லுது. அப்ப இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்? இங்க மைண்ட் அப்டேட் ஆகணும். நீங்க மைண்ட் அப்டேட் ஆகணும்னா, மைண்டுக்கு உண்டான புரிதல் தான் முக்கியம். இப்ப நீங்க வந்து சின்ன குழந்தையில ஒரு விஷயத்த நீங்க கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும், இப்ப நீங்க ஒரு விஷயத்த கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நடந்திருக்குன்னு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சி தான். ஆளும் வளர்ந்திருப்பீங்க, அறிவும் வளர்ந்திருக்கும். அப்ப இங்க ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி அப்படின்ட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல் இருக்கு. அது எம்ஜிஆருடைய பாடலாக திரைப்படத்துல போட்டிருப்பாங்க. அப்ப ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி அப்படின்னா, இங்க மெச்சூரிட்டி தான். அதாவது நீங்க எந்த அளவுக்கு இதுல வந்து மேல்நிலைக்கு வர்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி உயர்ந்துகிட்டே இருக்கும். புரிதல் வரும். அந்த புரிதல் தான் உங்கள வந்து ஒரு பெரிய மனுஷனாவே இந்த சமுதாயத்துக்கு காட்டும். ஆள் மட்டும் வளர்ந்தா அறிவு வளரலன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு 75 வயசு ஆயிருந்தாலும் அவன எவனாவது மதிப்பானா? அவன மென்டல் தான் சொல்லுவான். அறிவே வளராம ஒருத்தன் வந்து இருக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன பார்க்கும்போது, அவன் 75 வயசா இருந்தாலும் பார்க்கிறவன், அது பக்கத்துல போகாதீங்க. அது மென்டலுங்க. பார்க்கறதுக்கு அப்படி இருக்கும். ஆனா அது எப்ப சீரும், எப்ப என்ன பண்ணும்னு தெரியாது. ஜாக்கிரதை அப்படிம்பான். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஆள் வளர்ந்துட்டா மட்டும் அறிவு வளர்ந்துருமான்னா வளர்ந்துராது. அந்த அறிவுங்கிறது நம்ம உள்வாங்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது எப்படிப்பட்ட விஷயங்கள உள்வாங்குறோம். அதனால நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டேன். அந்த மாற்றத்தின்படி நான் எப்படி வாழுகின்றேன். இப்படின்னு ஒவ்வொன்னா பார்க்கணும். ஒவ்வொன்னா பார்த்து அந்த ப்ராசஸ்ல வந்து நான் வெற்றி அடைஞ்சிருக்கிறேனா அப்படிங்கிற நிலைப்பாட்டுல தான் அவன் வெற்றியாளனாக பார்க்கப்படுகிறான். சும்மா கேட்டுட்டு கதை கேட்கிற மாதிரி கேட்டு இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டு திருப்பி தன்னுடைய இயல்பு வாழ்க்கையே ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னா அவன் எப்படி மேல்நிலை பரிமாணத்துக்குள்ள வருவான்? வரமாட்டான் இல்லையா? அதுக்குதான் நான் நிறைய உதாரணங்கள் சொல்லுவேன். இப்ப நம்முடைய ஸ்கூல்ல வந்து ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கிற பையனுக்கு வந்து
மேல்நிலைக்கு வரணும் அப்படின்னா 6ஆம் கிளாஸ்ல வந்து அதுக்கு அடுத்த பாடம் படிக்கணும், 7ஆம் கிளாஸ்ல வந்து அதுக்கு அடுத்த பாடம் படிக்கணும், 8, 9, 10ன்னு இப்படி அவன் படிச்சுக்கிட்டு வரும்போது தான் அவன் வந்து 12ஆம் வகுப்பு பாடத்தை புரிஞ்சுக்கிற ஒரு தகுதி அடையறான். அந்த மெச்சூரிட்டி அவனுக்கு வருது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் படிச்சு வந்திருக்கிறான். ஆனா அவன் என்ன நினைக்கிறான், நான் எல்லாம் படிக்கணும். ஆனா எனக்கு 5ஆம் கிளாஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு இங்கேயே வகுப்பறை நல்லா அருமையா இருக்கு. எனக்கு நல்ல டீச்சர் வந்துட்டாங்க. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேயே உட்கார்ந்திருந்தான்னா, அவன் எப்படி மேல்நிலைக்கு வருவான்? வரமாட்டான் இல்லையா? அப்படிதான் இன்றைக்கு மனிதர்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல சிக்கிட்டு இருக்காங்க. ஆனா யாருமே அதுக்கு அப்புறம் இருக்கிற ஒரு மேல்நிலைக்கு போறதுக்கு தயாரா இல்ல. உலகியல் கல்வி எப்படி வந்து ஒரு மனிதனை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா தூக்கிட்டு வந்து அவன மேல்நிலைக்கு கொண்டு வருதோ, அது மாரி அகக்கல்வி இருக்கு இல்லையா? நம்முடைய உள்ளத்தை உருவாக்குகின்ற கல்வி இருக்கு. நம்ம உள்ளம் வந்து மேம்படணும் இல்லையா? அந்த உள்ளம்ங்கிறது ஒரு உயர் பரிமாண நிலைய அனுபவமாக்கணும். அந்த உயர் பரிமாண நிலைங்கிறது அறிவு நிலை. அது ஆத்ம நிலை. அது பிரம்மானந்த நிலை. அது பரமானந்த நிலை. அது பரமனின் நிலை. அப்ப அப்படிப்பட்ட ஒரு உயர் நிலை எதுல நடக்கணும்? மைண்ட்ல அப்டேட் ஆகும்போது தான் நடக்கும். அப்ப அது வந்து ஒரு அறிவு நிலை இல்லையா? அப்ப அந்த அறிவு நிலைக்கு மைண்ட் உயரணும் அப்படின்னா, அந்த மைண்ட்ல இருக்கிற அறியாமைகள் எல்லாம் நீக்கும் போது தான் அந்த மைண்ட் இல்லாம போகும். மைண்ட்லெஸ் ஸ்டேட் அப்படிங்கிறது என்னன்னா, மைண்ட் வந்து தன்னுடைய இக்னரன்ஸ் இருக்கு இல்லையா? மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஏராளமான விஷய சுகங்கள் எல்லாம் இழக்கணும். ஏன்னா இது வந்து புரிதல் இல்லாம ஏத்தி வச்சுக்கிட்டு இதை செய்யறேன், அதை செய்யறேன்ட்டு எதையோ செஞ்சுட்டு இருக்குங்க. அப்ப இதெல்லாம் எதுக்காக செய்யப்படுது? எல்லாமே அந்த அறிவு நிலையை அடைவதற்காக செய்யப்படுது. ஆனா நான் உண்மையிலேயே அந்த தூய அறிவுங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்? இப்ப இந்த அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப தெரிஞ்சப்ப எனக்கு ஒரு ஞானம் வந்தது. அந்த ஞானம் என்ன? நான் வந்து இவ்வளவு நாள் இந்த பாடி நினைச்சிட்டு இருந்தேன். இவ்வளவு நாள் அந்த மைண்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் நான் இன்னார் இப்படிப்பட்டவன், இந்த ஜாதின்னு என்னென்னமோ எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆனா இது எதுவுமே நான் இல்ல. நான் அந்த தூய அறிவு அப்படின்னு நமக்கு புரிஞ்ச வினாடி, இப்ப இது மாதிரி நான் ஏற்றி வைத்துக் கொண்ட விசை சுகங்களை இறக்கணும் இல்லையா? இறக்குனா தானே நம்மளுடைய சோர்ஸ், நம்முடைய ரியாலிட்டி, நம்முடைய முழுமைத்தன்மை நமக்கு அனுபவம் ஆகும். அதை யாரும் செய்யறது கிடையாது. அதை செய்யறவங்க மட்டும்தான் இதுல வெற்றி பெறுகிறார்கள். அதைத்தான் நம்ம வந்து மைண்ட் அப்டேட்டுங்கிறோம், மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுங்கிறோம், அது கான்சியஸ்னஸ் சொல்றோம். இப்படி பல விதமான வார்த்தைகளை நம்ம கையாளுகின்றோம். அப்ப அந்த நிலையை தான் வந்து ஜோதின்னு சொல்றோம். ஜோதினா வெளிச்சம், அந்த வெப்பம் அப்படிங்கிற நிலையில இறைவனை வந்து நம்ம அப்படி ஜோதிமயமானவன் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்ப இத வந்து இங்க சாஸ்திரம் பேசுது. 5 வாசல்கள் கொண்ட இதய குகையாகிய பிரம்ம ரந்திரத்திலே 10ஆம் வாசலில உச்சந்தலையிலே பீனியல் சுரப்பியில ஒரு ஆகாயமாக இறைவன் இருக்கிறான். இதய குகைங்கிறது நம்முடைய பிரம்மரந்திரம் 10ஆம் வாசல் உச்சந்தலை என்று நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப அதுக்குள்ள அவன் ஆகாசமா இருக்கிறான். இறைவன் வந்து அந்த வெட்ட வெளித்தன்மையாக இருக்கிறான். அவன் எங்கும் எதிலும் வியாபித்திருக்கிறான். அவன் வந்து எதனுள்ளும் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அதை தடுப்பதும் மறைப்பதும் இடையில் உண்டான பௌதீக உடல் தான் அதை தடுக்குது. அதுக்கு நான் உதாரணம் ஏற்கனவே சொன்னேன். ஒரு பானையை நம்ம உருவாக்கிட்டு பார்த்தோம்னா, அந்த பானைக்குள்ள இருக்கிறது வந்து கட ஆகாசம்னு சொல்றோம். பானைக்கு வெளியே இருக்கிறது மகா ஆகாசம்னு சொல்றோம். ஆனா 2 ஆகாசங்கள் உண்மையிலே கிடையாது. அந்த ஆகாயம் என்பது நாம் நினைத்துக் கொண்டிருப்பது போல ஒரு சிறிய ஆகாயம் கிடையாது. அதாவது நம்ம சிறிய ஆகாயம் நம்ம நினைக்கிறது வந்து நம்முடைய அஜ்ஞானத்தினால, அதாவது நான் இந்த பாடிங்கிற அட்டாச்மெண்ட்னால நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஆகாயத்தை வந்து ஒரு சிறிய ஆகாயமா மதிப்பீடு செய்றோம். அதுதான் நம்முடைய அஜ்ஞானம், நம்முடைய அறியாமை. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லிக் கொடுக்குதுன்னா, ஒரு பானைக்குள்ள வந்து ஒரு ஆகாயம் பூந்துக்குது. பானைக்கு வெளியே ஒரு ஆகாயம் இருக்குது. ஆனா நடைமுறையில நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா, பானைக்கு வெளியே இருக்கிற ஆகாயம் வந்து பெரிய ஆகாசங்க. பானைக்குள்ள இருக்கிறது வந்து சிறிய ஆகாசங்க. இது வந்து இந்த பானைக்குள்ள இருக்கிறது கொஞ்சூண்டு இருக்குங்க. ஆனா பானைக்கு வெளிய பார்த்தீங்களா நெறைய இருக்கு. அப்ப நெறைய இருக்கிறது தானங்க பெருசு. பானைக்குள்ள கொஞ்சூண்டு இருக்கிறது சிறுசு. அப்படின்னு சொல்றது எந்த அடிப்படையில அப்படி சொல்றோம்? அந்த பாட் அந்த பானை இருக்கு இல்லையா? அந்த பானையினுடைய அளவீடை வைத்து நம்ம அளவீடு பண்றோம். இந்த குட்டி பானைக்குள்ள இவ்வளவுதான் அந்த ஆகாயம் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம அளவீடு பண்றோம். அது அளவீடு பண்றது யாரு? மைண்ட். மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, அந்த வடிவத்துக்குள்ள போய் இருக்கிற ஆகாயம் வந்து சிறியதாகவும், வடிவத்துக்கு வெளிய இருக்கிற ஆகாயம் பெரியதாகவும் பிரித்து பார்ப்பது அந்த பாட்டுனால, அந்த பானையினால. ஆனா விஷயம் என்னன்னா, அந்த ஆகாயம் அவ்வாறு பிரிபடவே இல்ல. ஆகாயத்த உடைக்க முடியாது, ஆகாயத்த பிரிக்க முடியாது, ஆகாயத்தை நறுக்க முடியாது, ஆகாயத்தை எரிக்க முடியாது, ஆகாயத்தை நினைக்க முடியாது. ஏன்? அது ஆத்மா. ஆகாயம் என்பது பிரம்மம். அந்த ஆகாயத்த நறுக்க கூட முடியாது, பிரிக்க கூட முடியாது. ஆனா நம்ம பானை வழியா பிரிச்சு பார்க்கிறது, அந்த உருவம் தான் அந்த மாரி பிரிச்சு பார்க்க சொல்லுது. அப்போ அந்த ஒரு குழந்தை என்ன பண்ணுது, ஒரு குச்சி எடுத்து அந்த பானைய ஒரு தட்டு தட்டுது, 2ஆ உடைஞ்சு போய் பானை தூள் தூளா போயிடுச்சு. இப்ப பார்த்தா ஆகாயம் அந்த பானைக்குள்ள இல்ல, வெளிய வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம்.
ஆனா இங்க வெளியும் வரல, உள்ளேயும் போல. அது பாட்டு அது இருந்துட்டு இருக்கு. இடையில வந்து ஒரு உருவத்தை உண்டாக்குனதும் நாம. அந்த உருவத்தை உடைக்கிறதும் நாம. அப்ப உருவத்தை உண்டாக்கி, உருவத்தை உடைச்சு, அப்புறம் அது வெளிய பெருசா இருக்குது, உள்ள சிறுசா இருக்குன்னு சொல்றதும் நாம தான். எல்லாமே நம்ம எத அடிப்படையில் சொல்றோம்? மைண்ட வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கோம். அதனால சாஸ்திரம் என்ன சொல்லுது? அந்த எல்லையற்ற பரமனை நீ பிரிக்கவே முடியாதுப்பா. நீ பாடி மைண்ட் அட்டாச்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு உனக்குள்ள கொஞ்சூண்டு இருக்குது, உனக்கு வெளிய பெருசா இருக்குது. நான் வெளிய இருக்கிறத புடிக்க போறேன், உள்ள இருக்கிறத வச்சுக்கிட்டு புடிக்கிறேன் அப்படின்னு சொல்றது எல்லாமே உன்னுடைய மைண்ட் தான். உன்னுடைய மைண்ட் தான் என்ன பண்ணுதுன்னா, உள்ள வந்து எனக்கு என்னமோ கொஞ்சோண்டு ஆகாசம் இருக்குது, வெளிய பெரிய ஆகாசம் இருக்கு. நான் இத வந்து அத வச்சு புடிக்கிறேன். அப்படி இப்படின்னு எல்லாம் கற்பனை பண்றது. ஆனா உண்மை அப்படி இல்ல. சாஸ்திரம் என்ன சொல்லுது? அப்படியெல்லாம் அத பிரிக்கவே முடியாது. அத நறுக்க முடியாது. அத 2ஆ உடைக்க முடியாது. எரிக்க முடியாது. ஆனா இத எரிச்ச மாரி, பிரிச்ச மாரி எல்லாம் மைண்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. இத நீ புரிஞ்சுக்கோ. நீ வந்து ஏன் இந்த உடைஞ்சு போற பானைய முக்கியத்துவம் குடுத்து ஆகாயத்த பிரிச்சு வைக்கிற? அது சம்பந்தம் இல்லாத ஒரு அற்ப பொருளு. அதுகிட்ட போய் நீ இந்த பானைக்குள்ள ஆகாயம் சின்னதா வந்துருச்சுன்னு சொல்லாத. அது உன்னுடைய அஞ்ஞானம், அறியாமை என்று சொல்வது போல, இங்க இந்த உடலையும், மனசையும் நான் என்று அபிமானிக்காத. இத நீ அபிமானிக்கிறதுனால மட்டும் தான், நீ என்ன பண்ணிட்ட? உன்ன குறுகியவனா மாத்திக்கிட்ட. நான் வந்து இந்த சின்ன உடம்புக்குள்ள இருக்கிறேன். அதனால நான் இந்த மாரி வேலை தான் செய்ய முடியும். இதுக்கு மேல என்னால எதுவும் செய்ய முடியாது. நான் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன். நான் இன்னார் இப்படிப்பட்டவன் எல்லாம் நீ என்னென்ன விசய சுகங்கள உள்வாங்கிக்கிட்டியோ, அதுல போய் சிக்கிக்கிட்டு நீ உன்னுடைய வாழ்க்கைய சுருக்கி வாழ்ந்துட்டு இருக்க. ஆனா அப்படி இல்ல. இங்க வந்து நீ அந்த மனசு அப்படிங்கிறதெல்லாம் இடையில வந்து போற ஒரு விஷயங்கள் தானே தவிர, இது சாஸ்வதமா, சத்தியமான கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பஞ்சபூதங்களால் உண்டாக்கப்பட்ட விஷயங்கள். அப்ப இதுக்குள்ள போய் நானு முக்கியத்துவம் குடுக்கறதுனால தான் எனக்கு என்ன தேவைப்படுது? நெறைய புற விஷயங்கள்லயே நாட்டம் தேவைப்படுது. அப்ப அதனால ஒரு சித்தர் என்ன பண்றாருன்னா, பயங்கரமா இந்த பூமியில வாழ்ந்தாரு, ஜடாமுடி விட்டுட்டு இருந்தாரு. அப்படியே அவர் சமாதி ஆயிட்டாரு, ஜீவ சமாதி ஆயிட்டாரு. அவர கொண்டு போய் அங்க வச்சு நான் வழிபாடு பண்றேன் அப்படின்னு ஒரு கூட்டம் ஓடுது. ஆனா, இந்த மாரி பாடத்திட்டங்களுக்குள்ள வந்து உங்களுக்கு ஒரு புரிதல் வந்துட்டா, இப்ப அந்த சித்தர் என்ன அந்த உடம்புக்குள்ளேயா இருந்தாரு? அவர் உயிரோடு இருக்கும்போதே உடம்புக்குள்ள இல்லன்னு சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உடலையே நீ அபிமானிக்க கூடாது. இந்த உடல் தான் நான் என்ற அபிமானம் வருவதனால தான் நீ உனக்குள்ள இருக்கிற அந்த உண்மை தன்மைய, அந்த பிரம்மாண்டத்த, அந்த பேரறிவ, அந்த ஆத்மாவ நீ உணராம இருக்கிற. அதுவே ஒரு மிகப்பெரிய மூடத்தனம், முட்டாள்தனம். அதுல வேற என்ன பண்றாங்கன்னா, சித்தர் சமாதியில வேற போய் நான் அங்க தான் போய் அவர பார்க்கிறேன்ட்டு ஒரு கூட்டம் போகுது. கோயில் கோயிலா சுத்திட்டு இருக்கு. சித்தர் சமாதியா தேடிட்டு இருக்கிற கூட்டம்லாம் இருக்கு. அப்படி போய் சித்தர பார்த்தாலும், இப்ப அந்த சித்தர் வந்து ஏதோ ஒரு ஊர்ல சமாதியா இருக்காருன்னு வச்சுக்கங்க. திருவண்ணாமலையில ஒரு இடத்துல ஒரு சித்தர் சமாதியா இருக்காருன்னு வச்சுக்கங்க. அப்ப அந்த சித்தர் வந்து அந்த திருவண்ணாமலையில அந்த இடத்துல தான் இருக்காரா? அந்த இடத்துல தான் இருக்காருன்னா அவர் சித்தரா முன்ன? அவன் சித்தன்னு சொல்ல முடியுமா? அவன் பித்தன்னு தான் சொல்லணும். சித்தன் வேற, பித்தன் வேற. சித்தன்னா சித்தம் தெளிந்த எல்லையற்ற பிரம்மமாக மாறியவன். பித்தன்னா பைத்தியக்காரன். அப்போ நீங்க பைத்தியக்காரனா பார்க்கிறீங்களா? சித்தம் தெளிந்த சித்தனா பார்க்கிறீங்களா? அப்ப சித்தம் தெளிந்த சித்தனா நீங்க பார்க்கணும்னா, அந்த சித்தன் வந்து அந்த இடத்துல மட்டும் இல்ல. ஏன்னா அவன் வெட்ட வெளி. வெட்ட வெளின்னா அவன் ஆகாசமா இருக்கிறான். மகா ஆகாசமா இருக்கிறான். அம்பலமாக இருக்கிறான். அப்ப அந்த அம்பலத்தில் இருக்கிற அந்த பரமனை, அந்த பேரானந்த உணர்வ, அந்த பெருவெளிய ஒரு சிறிய அம்பலத்துக்குள்ள கொண்டு வந்து சிற்றம்பலமா மாத்தி இந்த உடம்புக்குள்ள இருக்குதுன்னு சொல்றது எது? மைண்ட். அப்ப இங்க நம்ம அந்த மைண்ட நம்ம வந்து விடணும். ஃபர்ஸ்ட் இந்த மைண்ட் தான் இப்படிலாம் நம்ம கிட்ட ப்ளே பண்ணுது. அதனால இங்க இல்ல சித்தர். அவர் எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கிறதுனால, அந்த பர்ட்டிகுலர் ஸ்பாட்ல, அந்த பர்ட்டிகுலர் பிளேஸ்ல அவர் இருக்காருன்னு சொன்னா, அவர் சித்தர் கிடையாது. அவர் பித்தன் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா சித்தர்கள் வந்து அப்படி ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க இல்லையா? அவங்க தான் வெட்ட வெளியா மாறிட்டாங்க. வெட்ட வெளியா மாறின பிறகு அவர்களுக்குள்ள ஏது பேதமை, அவர்களுக்குள்ள ஏது பிரிவினை, அவர்களுக்குள்ள ஏது பவுண்டரி, அவங்களுக்குள்ள வந்து பிரிச்சு வச்சு இங்க தான் இருக்காரு. இந்த இடத்துல இருந்தா இந்த சித்தர், அந்த இடத்துல தான் அந்த சித்தர்ன்னு வேற பேரை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் தேடிக்கிட்டு போற ஒரு கூட்டம் எல்லாம் அஞ்ஞான கூட்டங்கள் தான். அவங்களுக்கு வந்து ஆன்மீகமும் புரியல, அறிவும் தெரியல, இறைவனும் புரியாது. அப்ப அந்த கூட்டத்துல போய் நம்ம சேரக்கூடாது. நம்மளுடைய பகுத்தறிவு பரிமாணமே வந்து இந்த பாடத்திட்டங்கள் மூலமா நமக்கு என்ன புரிய வரணும் அப்படின்னா, இங்க எல்லையற்ற அந்த இறைத்தன்மை என்பது ஒரு வெட்டவெளி தன்மை. அது வந்து ஒரு மகா ஆகாசம். அந்த மகா ஆகாசத்த வந்து யாராலும் பிரிக்க முடியாது, நனைக்க முடியாது, எரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த போய் நீங்க ஏன் இந்த உடம்புக்குள்ள வச்சு பார்க்குறீங்க? அப்ப இந்த உடம்புக்குள்ள என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த பேரறிவு நிலையை, அந்த பேருணர்வு நிலையை, அந்த மகா ஆகாசத்த நான் தான் என்று உணர்வதற்கான ஒரு தகுதியை மட்டும் நம்ம உண்டாக்கிக்கிட்டா போதும். நமக்கு கிடைத்திருக்கிற அரிதான மனித உடலை கொண்டு இந்த கருவிய, இந்த உடல் என்ற கருவியும், இந்த மனம் என்ற கருவியும் நம்ம கொண்டு, என்னுடைய ரியாலிட்டி என்ன? என்னுடைய சோர்ஸ் என்ன? நான் எங்கிருந்து வந்தேன்? நான் எங்க போறேன்? அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தா, நீங்க எங்கிருந்து வரல, எங்கேயும் போறதும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நீங்க வருவதும் கிடையாது, போவதும் கிடையாது. நீங்க வ ப
போக்கு வரவில்லா புண்ணியனேன்னு சொல்லி மாணிக்கவாசகருடைய பாடல் இருக்கு. போக்கும் வரவும் இல்லா புண்ணியனே. அப்போ வருவதும் கிடையாது, போவதும் கிடையாது. அப்படிப்பட்டவனை அவன் வந்துட்டான், எனக்குள்ள பூந்துட்டான், அதனால அவன் ஜீவன் ஆயிட்டான், அவன் வெளிய இருக்கிறான், அதனால அவன் பிரம்மம் ஆயிட்டான் அப்படின்னு சொல்றதெல்லாம் மைண்டு. அவன் உள்ள வருவதும் கிடையாது, போவதும் கிடையாது. அவன் மட்டும்தான் இருக்கிறான். அப்ப அவன் மட்டும்தான் இருக்கிறான்னா, அவனே தன்னை அனுபவம் ஆக்குவதற்கான ஒரு லீலையை புரிகிறான் பாருங்க. அந்த லீலையில தான் இந்த உடம்புடைய பரிணாம வளர்ச்சி இந்த அளவுக்கு அப்டேட் ஆகி, இங்க ஒரு ஹியூமன் பாடிக்குள்ள நம்ம அதுக்குள்ள மைண்ட் அப்டேட் ஆகி, மைண்ட் பரிணாமத்துல எப்படி உயர்ந்து வந்திருக்கு, நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு பகுத்தறிவுவாதியா வளர்ந்து, அதுல உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு உணர்ந்து கொண்டு நம்ம பார்க்கும்போது, இங்க இறைவன் மட்டும்தான் இருப்பான். வேற எதுவுமே இங்க இல்ல. ஏன்னா அவனுடைய வியாபகம் இந்த பிரபஞ்சமா விரியுது. அது பூரா அவனுடைய பிரதிபிம்பம் தான். இங்க இந்த பிரபஞ்சமா இருக்கிறதே இறைவனுடைய தோற்ற பிம்பம் தான். அதனுடைய மாய விளையாட்டு தான். அப்ப அந்த மாய விளையாட்டுக்குள்ள இங்க மைண்டும் பாடியும் உண்மையில இல்ல. இதெல்லாம் தோன்றி மறையக்கூடிய வாட்டர் பபுள்ஸ் மாதிரி. இதை நான் ஏற்கனவே நிறைய பாடங்களை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஒரு நீர் கடல் நீர் அலைகள் வீசும்போது அந்த அலையாக உருவாவதும், அந்த அலையிலிருந்து நீர் குமிழிகள் உருவாவதும் அந்த கடலுக்கு வேறாக இல்லை. அந்த கடலே பார்ப்பதற்கு அலை மாதிரி தெரியும். அப்புறம் பார்ப்பதற்கு அதுல இருந்து நிறைய நீர் துளிகள் தெளிப்பது போல தெரியும். ஆனா அந்த நீர் துளிகளோ அந்த நீர் அலைகளோ கடலுக்கு வேறாக இல்லை. எல்லாம் கடலே தான். அது மாதிரி இங்க இறைவனே தான் இருக்கான் எல்லாமா. ஆனா அந்த இறைவனே இங்க பார்ப்பதற்கு உங்களை மாதிரி, என்ன மாதிரி, ஒரு பன்னி மாதிரி, ஒரு யானை மாதிரி, ஒரு மாடு மாதிரி எல்லாம் பார்ப்பதற்கு தெரியுறதெல்லாம் தோற்றங்கள் தான். ஒரு நீர்க்குமிழிகள் விதவிதமான நீர்க்குமிழியாக, நீர் துளிகளாக வெளிப்படுவது போல இங்கு உருவங்களில் விதவிதமாக பார்க்கப்படுது. ஆனா இந்த உருவங்கள் எல்லாம் உண்மையான இல்ல. வெடிச்சதுன்னா அப்புறம் எப்படி தண்ணீரோட தண்ணீரா பபிள்ஸ் மாறிடுதோ, அந்த வாட்டர் பபிள்ஸ் ஆனது வெடிக்கும் போது எப்படி அந்த கடல் நீரோட கடல் நீராக மாறுகிறதோ, அது போல இந்த உடல் இல்லாம போகும்போது அந்த ஆகாயமா தான் நீங்க மாற போறீங்க. அப்ப உங்களுடைய ரியாலிட்டி அந்த ஆகாயம் தான், வெட்ட வெளிதான், அந்த ஸ்பேஸ் தான். ஆனா அதுதான் இருப்பு, அதுதான் எல்லாமா இருக்கு. அதுதான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்க இந்த உடல் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த மனசு நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப இதை வச்சு நாம நம்முடைய ரியாலிட்டியா, நம்முடைய சோர்ஸை நம்ம புடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்த வேலை முடிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத இங்க சாஸ்திரம் ரொம்ப அருமையா புரிய வைக்குது. அப்ப இதனால இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்க மனிதனாக பிறந்ததனுடைய மகத்தான நிலையை அடைந்திருக்கிறீர்கள். அரிதான மனித பிறவினுடைய அந்த அற்புதத்தை நீங்க உணர்ந்திருக்கிறீர்கள் என்று இங்க சாஸ்திரம் நமக்கு சொல்லுது. அப்ப இதை நம்ம நல்லா இங்க ஆழமா உள்வாங்கிக்கணுங்க. அப்பதான் அவ வந்த வேலையை முடிச்சுட்டு போக முடியும். அப்ப இங்க உபநிஷத்து அதை சொல்லி, அப்போ இங்க எல்லாமே அந்த நிலையில இருக்கிறதுனால அந்த தூய அறிவு தான் இங்க ஜோதியாக இருக்கும். அப்ப அந்த ஜோதி தான் உங்களுக்குள்ள பிரகாசிச்சுட்டு இருக்கு. அது நீங்க உள்ள ஒளிருது, எனக்குள்ள அது இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே மைண்டினுடைய கற்பனை தான். ஏன்னா இங்க ஜோதியாட்டம் ஒண்ணு வெள்ளையா தெரியுது, என்னுடைய புருவ மத்தியில ஒரு ஒளிப்புள்ளி தோன்றுது அப்படின்னு சொல்றது எல்லாமே மைண்டு தான். அப்படி ஒரு ஒளிப்புள்ளி தோன்றுதுன்னா அந்த ஒளிப்புள்ளியை பார்க்கின்ற ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் யாரு? அதுதான் மைண்டு. இதை நான் ஏற்கனவே சொன்னேன். அறிபவன் அறியப்படும் பொருள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எப்படி பாக்குறீங்க? கண்ணை திறந்துகிட்டு வெளியே பார்த்தா எனக்கு உலகம் தெரியுது, எதிரில் இருக்கிற டேபிள் தெரியுது, கம்ப்யூட்டர் தெரியுது, அல்லது பேனா பென்சில் தெரியுது நீங்க சொல்லும் போது, அந்த பேனா பென்சில் டேபிள் அப்படிங்கிறத பாக்குறவன் ஒருத்தர் இருக்கிறான்ல, அதுதானே மைண்டு. அந்த மைண்டு தானே அந்த எண்ணங்களை எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டு இது பேனா இது பென்சில் பார்த்துது. அதே வேலையை தான் இங்க உள்ள வெள்ளை ஒளிப்புள்ளி தெரியுதுங்கிறதையும் செய்யும். ஒரு ஒளிப்புள்ளி தெரியுது நீங்க உள்ள சொன்னீங்கன்னா, அந்த ஒளிப்புள்ளியை பாக்குறவன் யாரு? அதே மைண்டு தான் பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஒண்ணு பாக்குதுன்னா அங்க டுவாலிட்டி வந்துடுது இல்ல. பார்ப்பவன் ஒருத்தர் இருக்கிறான், பார்க்கப்படும் பொருள் ஒன்று இருக்கிறது அப்படிங்கிற இருமைகள் அங்க வந்துடுது இல்ல. அப்படி வந்தாலே அங்க இறைவன் அனுபவம் ஆக மாட்டான். அப்ப இறை அனுபவம் என்பது இங்க எதுவுமே இருக்காது. இறைவன் மட்டும்தான் இருப்பான். அப்ப நான் மட்டும்தான் இருக்கிறேங்கிற தன்னுடைய சுயானுபவம் அது, தன்னுடைய சொரூபம் அது. அதை ஆங்கிலத்துல சொல்லும் போது அப்சல்யூட் ரியாலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது அது மட்டுமே அப்சல்யூட்டா இருக்கு, அதுவே இருக்கு, அது தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு பேரு எக்ஸிஸ்டன்ஸ் சொல்றோம், இருப்புன்னு சொல்றோம். அப்ப அந்த இருப்பு தான் இங்க அறிவா இருந்து எல்லாவற்றையும் நமக்கு அனுபவமாக்குது. அப்ப அந்த அனுபவங்கள் எல்லாம் அந்த மனதுக்கு உண்டாகுதே தவிர அறிவுக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா அறிவின் அதிஷ்டானத்துல நிகழ்கின்ற விஷயங்கள் இதெல்லாம். அப்ப இதை நாம உள்ள புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்த வேலையை அழகா முடிச்சுட்டு இதெல்லாம் ஒரு சாட்சியை வேடிக்கை பார்த்துட்டு இங்க வருவதும் போவதும் உண்மையில எதுவுமே கிடையாது, இதெல்லாம் ஒரு தோற்ற பிம்பங்கள், தோற்ற மாயைகள் அப்படிங்கிறத எல்லா மகான்களும் சொல்றாங்க. பாரதியாருடைய பாடலும் நம்ம ஒரு டைம் சொல்லுவோம், அடிக்கடி சொல்லுவோம், எல்லா பாடத்திலயுமே சொல்லிட்டு இருப்போம். நிற்பதுவே நடப்பதுவே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு இல்லையா? தோற்ற மாயைகளோ அப்படின்ட்டு பாடுவார். எல்லாமே இங்க நிற்பது, நடப்பது, பறப்பது எல்லாமே என்ன? எல்லாம் தோற்ற மாயைகள் தான். இங்க உண்மையான அந்த மாதிரி உருவங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா இதெல்லாம் மைண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அந்த உருவங்கள் எல்லாம். அப்ப இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிட்டா
இங்க மைண்டினுடைய பிளேல போய் நம்ம மாட்டாம நம்முடைய சோர்ஸ் என்ன, அந்த கான்சியஸ்னஸ், அந்த தூய அறிவு, அதுல நம்ம அப்படியே ஸ்டெபனா நிக்கணும், அதுலயே நம்ம நிலையா நிக்கணும். நம்முடைய சொரூபத்துல நம்ம நின்னு பார்க்கவே நம்முடைய ஆனந்தம் நமக்குள்ள மலர்கின்ற அந்த மலர்ச்சியை தான் நமக்கு நமக்கு என்ன பண்ணும்னா பூர்ணத்துவத்தை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும். அப்ப அங்க நம்ம நின்னுட்டோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இந்த படைப்பே என்னுடைய நீதியின் பேர்ல, என்னுடைய விருப்பத்தின் பேர்ல நான் நடத்திக்கிட்டு இருக்கிற லீலைகள்னு புரியும். அப்ப அந்த லீலைகளுக்குள்ள நான் அதை என்ஜாய் பண்ணுவேனா, அதை போய் நான் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருப்பேனா? அப்படி கொடுக்க மாட்டேன்ல. அது புரியாததுனால தானே அதுக்கு நிறைய பேர் இப்ப இந்த சண்டையெல்லாம் போட்டுட்டு இருக்கான். இப்ப இதோட ரியாலிட்டி புரிஞ்சுட்டா உங்களுக்கு எங்க இருந்து மதம் வருது, எங்க இருந்து கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், இந்து எல்லாம் வரான்? ஒருத்தனும் வரமாட்டான். இங்க இந்துவும் கிடையாது, இஸ்லாமியனும் கிடையாது. எல்லாம் மைண்ட் தான் உருவாக்கி வச்சிருக்கு. அப்ப உங்களுடைய சோர்ஸை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க பாடி மைண்ட் அட்டாச்மெண்டே இல்லாம எல்லாரையுமே அந்த சோலா பார்ப்போம் இல்லையா? எல்லாரும் ஆன்மாவா பார்ப்போம். அப்ப அந்த ஆன்மா இத மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட தனித்தனி ஆன்மாக்கள் கிடையாது. இப்ப உங்களுக்கு ஒரு ஆன்மா, எனக்கு ஒரு ஆன்மா அப்படின்னு அதையும் நம்ம டுவாலிட்டியில பாக்குறதுனால தான் இவன் இறந்த பிறகு இந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு போகுது, அவன் இறந்த பிறகு அந்த ஆன்மா நரகத்துக்கு போகுது அப்படின்னு வேற பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்ப இதெல்லாமே நிறைய குழப்பங்களை உண்டு பண்ணுது இல்லையா? ஏன்னா இதெல்லாம் நிறைய பேரால ஏற்றி வைக்கப்பட்ட கட்டுக்கதைகள் தானே. அப்ப இந்த கட்டுக்கதைகளை நம்ம விசாரணை செய்து பார்க்கணும். ஏன்னா இங்க வேதம் என்ன தெளிவா சொல்லுது அப்படின்னா, ஆத்மா அப்படின்னா அது அறிவு, அது வெட்ட வெளி, அவ்வளவுதான். அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. அப்ப இங்க மற்றதெல்லாம் என்னப்பா? எல்லாம் மைண்டு. அப்ப மைண்ட போய் ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால வர்ற பிரச்சனை இதெல்லாம். மைண்டு தான் போய் இவ்வளவு பேர் மைண்ட் வச்சுக்கிட்டு இந்த மைண்ட போய் ஆத்மான்னு சொல்லிக்கிறதுனால நிறைய ஆத்மாக்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவம் நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு. இதுதான் டுவாலிட்டி. இந்த இருமைகள் இருக்கிற வரைக்கும் இறை அனுபவம் உண்டாகாது. ஏன்னா பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறாரு, ஜீவாத்மாக்கள்ங்கிறது கிடையாது. ஏன்னா பரமன் தன்னை பிரதிபிம்பிச்சுதான் பார்க்கிறான். தன்னால் உருவாக்கப்படல. உலகத்தை அவன் படைக்கவே கிடையாது. உலகத்தை அவன் படைச்சிட்டான்னு யார் சொன்னா? சாஸ்திரம் அதை மறுக்குது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இறைவன் படைக்கவே இல்லை. ஏனென்றால் இறைவன் வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அப்ப படைப்பு எப்படி நிகழுது? அவன் தன்னை பிரதிபிம்பித்து பார்க்கிறான். தன்னை பிரதிபிம்பித்து பார்ப்பதற்கான ஒரு ஊடகத்தை கையாளுறான். அந்த ஊடகம் தான் மைண்டு. அப்ப அந்த ஊடகம்ங்கிற மைண்டு தான் இவ்வளவு பெரிய உலகத்தை உண்டாக்குது. மைண்டு தான் இந்த உலகத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. இதை நான் பல பாடங்கள்ல ரொம்ப ஆணித்தரமா சொல்லிட்டே இருக்கிறேன். நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா மைண்டு தான் வச்சிருக்குங்கிறதுக்கு தான் நம்ம 3 நிலைகளையும் உங்களுக்கு உதாரணம் காட்டுறோம். விழிப்பு நிலையில தெரிகிற உலகம் கனவு நிலையில காணமல்ல. கனவு நிலையில நீங்க வேற உலகத்தை படைச்சுக்கிட்டீங்க, இந்த உலகத்தை விட்டுட்டீங்க. அப்புறம் கனவு வாழ்க்கையில வாழ்ந்த உலகமும் உண்மையா நிக்குதான்னா இல்லையே. விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு அதை காணுமே. அப்புறம் கடைசியில இதையும் கடந்து நீங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது 2 உலகமும் காணுமே. நனவு உலகமும் காணும், கனவு உலகமும் காணும். நீங்களும் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டீங்க. ஆழ்ந்த உறக்கத்துல நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க. அப்ப ஆனா நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்கிறது உங்களுக்கும் தெரியல, உலகமும் தெரியல, உங்களுடைய உறவுகளும் தெரியல. அப்ப இதெல்லாம் ஏன் தெரியாம மறைக்கப்பட்டிருக்கு? மனசு இல்லாதனால மறைக்கப்பட்டிருக்கு. அப்ப மனசு வந்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நனவு உலகம் தெரியும், கனவு உலகம் தெரியும், நீங்க நல்லா தூங்குனீங்கன்னு சொல்ல முடியும். அப்ப இந்த 3 நிலைகளும் சாட்சியா ஒருத்தன் பாக்குறான்ல, அவன் தான் பிரம்மம். அதுதான் அறிவு. அந்த அறிவு இந்த லீலைகளை புரியறதுனால அந்த லீலைகளுக்குள்ள இங்க கனவு நிலை, நனவு நிலை, ஆள் உறக்க நிலைங்கிற 3 அனுபவங்களை பாக்குறது அந்த கண்ணாடியினுடைய தன்மையில நடக்குது. ஆனா அந்த கண்ணாடியினுடைய தன்மை என்பது ஒரு ஊடகம். அதுதான் ஒரு பிரதிபிம்பத்துக்கான ஒரு பொருள். அதை நம்ம மனம் என்று சொல்றோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த மைண்டுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால, அந்த கான்சியஸ்னஸ் மைண்டுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுறதுனால, இந்த மைண்ட் தன்னை கான்சியஸ்னஸா பாக்குறதுனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம். பட் நான் மைண்ட் எல்லாம் நான் கான்சியஸ்னஸ் உங்களுடைய சோர்ஸுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா உங்களுடைய ரியாலிட்டி உடம்பே கிடையாது. உடம்பே இல்லை. நீங்க நிர்குண நிலைப்பாடு. அப்ப நிர்குண நிலையில நீங்க என்னத்தை போய் திருப்பி பாக்குவீங்க? பாக்குறதுக்கே ஒண்ணும் இருக்காது. அப்ப உலகம் மறைஞ்சிடும், இறைவன் தெரிவான். அப்ப இறைவன் தெரிஞ்சா உலகம் தெரியாது, உலகம் தெரிஞ்சா இறைவன் தெரிய மாட்டான். அப்படிங்கிற ஒரு ஆழமான உண்மையை தான் இங்க சாஸ்திரம் பல வழிகளை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறது தான் இவ்வளவு விஷயங்கள். இந்த புராணங்கள்ல சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் இருக்குல்ல, பித்ருலோகம், சொர்க்கலோகம், ஜனலோகம், மகர்லோகம், தபோலோகம், சத்தியலோகம் போன்ற லோகங்கள் எல்லாம் மனம் உண்டாக்கி கொண்ட லோகங்கள். அப்படிப்பட்ட ஒரு லோகங்கள் எல்லாம் வேற எங்கேயோ கிடையாது. அங்கெல்லாம் நம்ம போகவும் முடியாது. அப்படி ஒரு லோகத்துக்கு போகிறதாக நம்ம எடுக்கின்ற முயற்சிகளும் வீணான முயற்சிகள். அதற்காக செய்கின்ற யாகங்களும் வீணான யாகங்கள். அப்ப அந்த யாகங்கள் எல்லாம் செய்து கொண்டு இந்த மாதிரி காலவரையம் செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தேவர்களுக்கான மிருகங்கள் என்று இங்க சாஸ்திரம் சொல்லுது. அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. ஏன்னா நம்ம இங்க மனிதர்களையே மிருகங்களை திட்டிட்டு இருக்கிறோம். ஆனா தேவர்களே நம்மள மிருகங்களா பாக்குறாங்க போது நம்ம எந்த இடத்துல விழிச்சுக்கணுங்கிறது நீங்க இங்க நல்லா புரிஞ்சுக்கணும்.
அப்ப இதை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களை இந்த உபநிஷத்து பேசுது. இந்த உபநிஷத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எதற்காக இப்படி எல்லாம் பேசுது அப்படின்னா, நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்குவதற்காக, நம்மிடத்திலே மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகளை போக்குவதற்காக இந்த மாதிரி உபநிஷத்து ரிஷிகள் வந்து நமக்கு இப்படி உபதேசங்களை கொடுத்து கொண்டே வருகிறார்கள். இதற்காக நிறைய மந்திரங்களை உருவாக்கி அந்த மந்திரங்களை எழுதியிருக்கிறார்கள். அந்த மந்திரங்களுடைய விளக்க உரைகளை வந்து மகான்களும் அதை பாஷ்யங்களாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பகவான் ஆதிசங்கரரோ சுவாமி விவேகானந்தரும் போன்ற மகான்கள் கொடுத்த அந்த விளக்க உரைகளை கையாண்டு கொண்டுதான் நான் உங்களுக்கு இதெல்லாம் தொகுத்து கொடுத்துட்டு இருக்கேன். பட் நான் கொடுக்குற இந்த கருத்துக்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு இன்றைக்கு நடைமுறைக்கு புரியுற மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பேச வேண்டியதா இருக்கிறதுனால யதார்த்தமான ஒரு நடைமுறை உண்மையோட ஒப்பிட்டு நான் பேசுறேன். புரிஞ்சுக்கிட்டு நீங்க வந்து அப்டேட் ஆகணும் மைண்ட்ல. அதுதான் நீங்க அடைய வேண்டிய இலக்கு. நீங்க மைண்ட் வந்து கான்சியஸ்னஸா மாறணும். நான் அந்த தூய அறிவுங்கிற உங்களுடைய சொரூபத்துக்குள்ள நீங்க நுழைஞ்சிடணும். அது நுழைவதற்கு இங்க வெளியே ஒன்றையும் பிடிக்க கூடாது. எதை பிடிச்சாலும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்க. அப்ப நீங்க உங்களுடைய சொரூபத்துக்குள்ளேயே நிக்கிறதுங்கிறது நான் தான் அது அப்படிங்கிறதுல நீங்க எந்த அளவுக்கு திட ஞானியா நிக்கிறீங்களோ அந்த திட ஞான தரிசனம் தான் இங்க எல்லாமா இருக்குதுன்ட்டு ரிபுகீதையும் பேசும். அப்ப இன்னும் இந்த பாடத்திட்டங்களை விரிவாக நம்ம நாளைய வகுப்புங்கிறது புதன்கிழமை வகுப்புல பார்க்கலாம். இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.